ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நான் நம்புறேன் இந்த செய்தியில எந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுமோ இந்த வார்த்தை கண்டிப்பா நடக்கணுங்க உங்களுக்கு. நான் நம்புறேன் அவருடைய சிலுவை எல்லாத்தையும் முடிச்சிடணும் உங்களுக்கு. இந்த குட் ஃப்ரைடே தான் உங்களுடைய கஷ்டத்தினுடைய கடைசி நாளா மாறணும். உங்களுடைய வறுமையினுடைய கடைசி நாள் இதா மாறணும். உங்க வியாதியினுடைய கடைசி நாள் இதா தான் மாறணும். ஓ, நீங்க மற்றவங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு நின்னது இதுதான் கடைசியாய் மாறணும். நான் நம்புறேன் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த அந்த கர்த்தர் இன்றைக்கு நமக்காக அதை செய்து முடிப்பாராக. உங்களுடைய போராட்டம் முடிந்துச்சுன்னு சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு. உங்களுடைய வியாதி முடிஞ்சிருச்சு. ஏன்னா கர்த்தருடைய சிலுவையினுடைய ரத்தம் சகல வியாதிகளையும் அவருடைய தழும்புகளால் சுகமான ஆண்டவர் வேதத்திலே எத்தனையோ வார்த்தைகளை ஆண்டவர் பேசி இருக்கிறார், எத்தனையோ பிரசங்கங்களை ஆண்டவர் பண்ணி இருக்கிறார். ஆனால் எல்லா பிரசங்கங்களிலும் எல்லா வார்த்தைகளிலும் இந்த 7 வார்த்தைகள் மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மரணம் அடைய போகும்போது அந்த ஓட்டத்தை முடிக்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை மிகவும் முக்கியமானது அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள். ஆனாலும் அந்த கடைசி நேரத்திலே, அது வயது சென்றவராக இருந்தால் அந்த உயிர் போகிற நேரத்தில் எல்லாருமே அந்த மனுஷனிடத்துல போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் அவர்கள் கேட்பது வழக்கம். அப்போ அவங்க சொல்கிற வார்த்தைகள் அநேக வார்த்தைகள் அது சிலருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறதையும் நம்ம கண்கூடாய் பார்த்துருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு தன்னுடைய கடைசி காலத்திலே, அந்தியமிய காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரும் தனக்கு முன்பாக அவன் அழைத்து அவர்கள் எல்லாருக்கும் அவன் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லுகிறான். அவன் மரிக்கும் முன்னே அவன் சொல்றான், நான் மரிக்கும் முன்னே என்னுடைய ஆத்துமா உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் தனக்கு முன்பாக வர சொல்லி ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கும் தகுந்தது போல சில வார்த்தைகளை சொல்லி சிலரை ஆசீர்வதிக்கிறார், சிலருக்கு தண்டனைகளை சொல்லுகிறார். ஆனால் வருகிற காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு எந்தெந்த வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரோ அதே போல அவர்களுடைய சன்னதிகள் இருந்ததை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையிலே ஒரு வயதான ஒரு அம்மா அதிகமாய் ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயார் வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப வயதானவர்கள். அவர்களுக்கு மிகவும் உடல் பலவீனப்பட்டது. அவங்க பிள்ளைங்க 2 பேரும் இப்போ நம்ம சர்ச்சுக்கு வராங்க. அவங்க குடும்பமே நம்முடைய திருச்சபைக்கு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அந்த கடைசி அந்த மரணம் அடைய போகிற நேரத்தில் ஒரு ஆளை அனுப்பி என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பாஸ்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் இந்த மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்காங்க பாஸ்டர், அவங்க கடைசி நேரத்தில் உங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் பக்கத்தில் தான் இருந்துச்சு, இந்த நம்ம சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கொஞ்சம் தூரத்தில் தான் ஒரு வீட்டில் தான் குடியிருந்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்க்க போனேன். அப்போ என் கையை பிடிச்சி அவங்க நிறைய காரியங்களை அவங்க சொன்னாங்க. நீ அப்போல்லாம் ரொம்ப குறைவான ஜனங்கள், குறைவான ஆத்துமாக்கள், அப்போ ஒரு பெரிய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய ஹோப் இல்லை. இந்த சர்ச்சு எப்படி ஆகும், எப்படி நடக்கும், இந்த பகுதியில் நம்மளால் சொந்த இடங்கள் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு நேரம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க என்னுடைய கரத்தை பிடிச்சி நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொன்னாங்க. அவங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு தாயார். அப்போ சொன்னாங்க, உங்களை ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறது மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாங்க, நிறைய ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான வாலிபர்கள் ஒரு பெரிய இடத்துலேருந்து க்ரௌடாக அப்படியே உங்களுக்கு முன்னாடி நிற்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவங்க கடைசி நேரத்தில் கர்த்தர் உங்களை ரொம்ப நம்புறாரு அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சிட்டே அவங்க சொல்லி எனக்காக ஒரு ஜெபம் பண்ணாங்க. உண்மையிலே நான் இன்றைக்கும் அதை உணர்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் கண்ணு முன்னாடி இருக்குது. அதெல்லாம் அப்படியே எனக்கு நடக்கிறத நான் பார்க்குறேன். என்னுடைய பாட்டி எங்கள் அப்பாவுடைய வீட்டில் தான், எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட பிள்ளைகளே 10 பேருக்கு மேலே இருந்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தான் அந்த கடைசி நாட்களில் இருந்தாங்க. அப்போ நான் தான் அவங்களுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப திட்டுவாங்க எங்கள் பாட்டியை. ஆனால் எங்கள் பாட்டி நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரியம். ஆனால் அவங்களுக்கு பல்லே இருக்காது.
உடனே வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஏதாவது எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு. அவங்க வந்து இந்த வெத்தலை பாக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு குழவிய அம்மிக்கல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாம் நிறைய பேர் இஞ்சி பூண்டு தட்டுற மாதிரி அவங்க அப்படி வச்சுருப்பாங்க. அப்போ நான் வந்து அந்த பீஸ் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா இடித்து அப்படியே மாவு மாதிரி அவங்களுக்கு கொடுப்பேன். கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். அப்போ வந்து ஒரு 20 காசு, அந்த 20 காசை எடுத்து, அப்போ அலுமினியத்தில் வரும் பாருங்களேன் அந்த 20 காசு, அந்த 20 காசை என் கையில் எடுத்து கொடுத்து, நீ எல்லாரை விட நல்லா இருப்படா அப்படின்னாங்க. இன்னைக்கு பார்த்தா நான் எல்லாரை விட நல்லா தாங்க இருக்கேன் அப்படி. ஸோ எங்கள் அம்மா அந்த பாட்டி வந்து கடைசி நாட்களிலே அவங்க வந்து சொன்ன ஆசீர்வாதங்கள் வந்து உண்மையிலே என் மேலே பலிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதே போல் என்னை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பனார் என்னுடைய பாஸ்டர், அவர் தான் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். என்னை நல்லா கொண்டு வரணும்னு அவர் தான் நினச்சாரு, என்னை படிக்க வைக்கணும்னு அவர் தான் நினச்சாரு. எங்கள் அம்மா அப்பாவுடைய ஒரு பார்ட்டை தாண்டி எனக்காக ரொம்ப பிரயாசம் எடுத்தவர் எங்கள் ஊழியக்காரர், எங்கள் பாஸ்டர். அப்போ நான் என்ன நம்பினேன் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது எங்கள் பாஸ்டருடைய அந்த கடைசி நாட்களில் நான் எப்படியாவது கூட இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அதற்கு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஏன்னா எங்கள் பாஸ்டர் வியாதிப்படுவார், ஆனால் ரெடி ஆயிடுவார். சின்ன வயசு தான் எங்கள் பாஸ்டருக்கு. ஆனால் நானும் இங்கே ஊழியத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன். 500 கிலோமீட்டர் தூரம் போக முடியாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களிலே எனக்கு கரெக்டாக கன்னியாகுமரியில் வந்து ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக என்னை வந்து அழைச்சிருக்காங்க. அப்போ நான் அந்த கன்வென்ஷனுக்காக போகும்போது பாஸ்டர் வந்து ரொம்ப சிக்காக இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ உடனே நான் பார்த்து அவரோட ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணி, அவருடைய தாடியெல்லாம் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி விட்டு, அப்படி அவருடைய நகம் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அது எல்லாத்தையும் அழகாக எடுத்து க்ளீன் பண்ணி சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் அவரை வந்து குளிப்பாட்டி, அப்புறம் அவருக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி பெட்டில் படுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. உடனே கடையில் போய் ஒரு வாட்டர் பெட்டு அது ஒன்று வாங்கிட்டு வந்து, ஒரு தலையணை வாங்கிட்டு வந்து, ஒரு பெட்ஷீட்டு வாங்கிட்டு வந்து, அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுதா அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் பாயாசம் குடிக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னாரு. உடனே கடையில் போய் அந்த ரெடி மிக்ஸ் பாயாசம் வாங்கி அந்த கிச்சனில் அங்கே ஊழியக்காரங்க சிஸ்டர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து அந்த பாயாசம் அவங்க செஞ்சு கொடுத்து அதை கொஞ்சம் அவங்கள குடிக்க வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அப்படியே இருந்தாங்க. கடைசியாக அவங்க படுத்த பெட்டு, அவங்க போத்தின பெட்ஷீட்டு, அவங்க வச்ச தலையணை, அவங்களுக்கு ஷேவ் பண்ணி விட்டது, அவங்க நகம் கட் பண்ணி விட்டது, அதுலேருந்து ஒரு 5 days தாண்டினோடனே எங்கள் பாஸ்டர் இறந்துட்டாங்க. ஆனால் அந்த நாள்லேயே என் கையை பிடிச்சி அவர் சொன்னார், நீ நல்லா இருப்ப, நீ பெரிய ஊழியம் செய்வ, ஆனால் கடைசி வரைக்கும் சத்தியத்துக்காக நீ நிற்கணும், உனக்கு சொந்த இடத்த கடவுள் கொடுத்துருவாரு, அந்த இடத்துல ஒரு மகா பெரிய தேவாலயத்தை நீ கட்டுவ, அது ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் சொன்னார். அப்போ வந்து நான் ஆமேன் ஆமேன் ஆமேன், யார் பிளெஸ்ஸிங் சொன்னாலும் உடனே ஆமேன் சொல்லுகிற பழக்கம் எனக்கு அப்போவே இருந்துச்சு. இப்போவும் அப்படி தான். யாராவது ஒருத்தர் வந்து பொறாமைனால உங்களுக்கு 10 கோடி ரூபாய் இருக்குன்னு கேட்டால் ஆமேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான், அதெல்லாம் விடுறதெல்லாம் இல்லை. ஆமேன், அப்போவே அந்த ஆமேன் சொல்லுகிற பழக்கம், அப்படி ஆமேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் பாஸ்டர் ஒரு 5 daysல அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கும் அவர்கள் சொன்ன வாக்கு தத்துவம் விசுவாசிக்கிறேன், அது அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் கடைசியில் மரணம் அடைய போகிற நேரத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப ஆசீர்வாதமானது. ஆனால் நிறைய பேர் நம்ம எதில் ரொம்ப தவறும் அப்படின்னு சொன்னால், கடைசி காலத்தில் தான் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் அந்த வயது செல்லும் போது அவர்களுடைய நினைவு சரியாக இருக்காது, அவங்க ரொம்ப எரிச்சல் படுவாங்க. சிலர் வந்து மரணம் அடைகிற போகிற காலம், தாங்கள் சாக போகிற அந்த சூழ்நிலை தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள அறியாமலே இந்த உலகத்தில் வாழணும்னு நினைப்பாங்க, சாப்பிடணும்னு நினைப்பாங்க, இன்னும் ஜீவிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால அவர்களுடைய வெறுப்பை அப்படியே காண்பிப்பாங்க, கோவப்படுவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு அது பெருசாவே தெரியாது. அதனால நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த கிழவிக்கு சும்மா இருக்க முடியாதா, இந்த கிழவனுக்கு சும்மா இருக்க முடியாதா, கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு சும்மா படுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம நிறைய பேர் பெரியவங்கள திட்டுவோம். ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசி நாட்களில் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள மோஸ்ட்லி நம்ம வருத்தப்படுத்தவே கூடாது. அவங்க நம்மளை வருத்தப்படுத்தலாம், அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தலாம், அவங்க நம்மளை திட்டலாம், அவங்க நம்மளை ஏசலாம், ஆனால் எல்லாத்தையும் நம்ம வாங்கணும்.
ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம வந்து திருப்பி அதை பண்ணக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு தெரியும், ஒரு அம்மா வந்து தன்னுடைய மாமியாரை வச்சு பார்க்குறாங்க. அந்த மாமியாரை வச்சு பார்க்கும்போது அந்த மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது தள்ளி வச்சாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, கொஞ்சம் தள்ளி வையுமா, நான் சாப்பிடணும் அப்படின்போது இந்த கால் வச்சு அந்த சாப்பாடை அப்படியே தள்ளி வச்சாங்க. என் கண்ணால் பார்த்தேன். ஆனால் நான் நம்புகிறேன் அவங்க இன்னைக்கு நடக்கலைங்க. அந்த அம்மா இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இவங்க இன்னைக்கு வந்து கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க நடக்கலை, அவங்களால நடக்க முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெரியவர்களுடைய சாபத்தை வாங்கிடக்கூடாது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கோ ரொம்ப துணிமணி வாங்குறதுக்கோ இல்லைன்னா நகையை அள்ளி போடணுமோ அப்படின்னெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா பேசணும்னு நினைப்பாங்க, ஆறுதலா பேசணும்னு நினைப்பாங்க, காயப்படாம பேசணும்னு நினைப்பாங்க. அவங்க செய்கிறது தவறாகவே இருக்கும். நம்முடைய கண்களுக்கு புரியும், இவங்க செய்கிறது 100% தப்பு தான், இது சரியில்லை அப்படின்னு தெரியும். ஆனா அந்த காரியத்தையும் நீங்க ஒரு அன்பா பட்சமா பேசுனீங்க அப்படின்னா நான் நம்புறேன் கண்டிப்பா அவருடைய இருதயம் மாறும். அதனால இந்த குட் ஃப்ரைடேக்கு நீங்க எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எடுக்க வேண்டிய தீர்மானம், நீங்க உங்க பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க கண்டிப்பா வாங்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால பெரியவர்களை வச்சு பார்க்கறது ரொம்ப பிளெஸ்ஸிங், ரொம்ப ஆசீர்வாதம். அதான் நீங்க வேதத்துல வந்து ஆண்டவர் வந்து இந்த 7 வார்த்தையை சொல்லும்போது அதுல மிக ஒரு முக்கியமான வார்த்தையாக ஆண்டவர் எதை சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்திலே 25வது வசனம், இயேசு சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீதனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன். பின்பு சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீடன் அவர்களை தம்மிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் வந்து சிலுவையிலே 7 வார்த்தை சொன்னதிலே மிக முக்கியமான 3வது வார்த்தை என்ன வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கமான பாடுள்ள நேரத்திலையும் அவருடைய வலியே ரொம்ப பெரிய வலி, அவருடைய கஷ்டமே ரொம்ப பெரிய கஷ்டம். அவரே அந்த இடத்துல இப்பொழுது ரொம்ப உதவியற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல இன்னொருத்தரை குறித்து ஆண்டவர் நினைக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அங்கே இருக்கிற தன்னுடைய சீடனை பார்த்து சொல்கிறார், அதோ உன் தாய். அந்த தாயை பார்த்து சொல்கிறார், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து சிலுவையில கூட என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு. அப்போ மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிலுவையிலே ஆண்டவர் பேசின வார்த்தையிலே 3வது வார்த்தை, ஒரு பொறுப்பை ஆண்டவர் சீடனுடைய கையிலே கொடுப்பார். அவருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் இன்னொருத்தருடைய கையில பார்க்கிறதற்காக கொடுத்துட்டு அதற்கு பிறகுதான் ஆண்டவர் வந்து தன்னுடைய மரணத்தை கர்த்தர் எதிர்நோக்கி போகிறார். அதனால ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வீட்டில் வந்து பெரியவங்களை வச்சு பார்க்கறதுல நீங்க வந்து வருத்தப்படவே கூடாது, சங்கடப்படவே கூடாது. சிலர் சொல்லலாம், எங்க அம்மா எனக்காக ஒன்றும் சம்பாரிச்சு வைக்கல, எங்க அப்பா எனக்காக ஒன்றும் சம்பாரிச்சு வைக்கல, எங்க அம்மா என்னை ரொம்ப கஷ்டம்தான் படுத்துனாங்க, என் தலை மேல நிறைய கடன் வச்சிருக்கிறாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் போறாங்க, அவங்க கடனையும் நான் சேர்ந்து கட்ட வேண்டியதா இருக்குது அப்படின்னு நிறைய பிள்ளைகள் சொல்லலாம். ஆனா பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க பிள்ளைகளை வந்து வருத்தமும் படுத்திடக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் நான் நம்புறேன், பெரியவங்களை நீங்க வச்சு பார்க்கறது, உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்க நிறைவேற்றுவது, அது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதமா நீங்க நினைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ அதை நீங்க தான் செய்யணும். அதனுடைய பிளெஸிங் வந்து
இப்ப தெரியாட்டாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அமையும். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம சேர்ந்து நீ ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக முதல் வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 33வது வசனத்தை. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்கள். அப்பொழுது அவர் வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். 34வது வசனம் திரும்ப வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய தன்னுடைய கடைசி ஓட்டத்திலே கடைசி அவருடைய சிலுவையிலே பேசின முதல் வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவரை சுற்றி நிறைய பேர் நிற்கிறார்கள். அவரை மிகவும் வருத்தப்படுத்துகிறார்கள். அவரை நிறைய பேர் அவரை குறைவாக இடை போட்டு அவர்கள் திட்டுறாங்க. அவரை தூசிக்கிறார்கள். சிலர் அவரை பொய்யாக குற்றம் சாட்டுகிறார்கள். இப்படியே சுற்றி நிற்கிறவர்கள் எல்லாம் அவரை மிகவும் அதிகமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் போது என்னுடைய ஆண்டவர் அந்த இடத்துல தன்னுடைய வாயிலிருந்து முதல் வார்த்தை என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அப்போ சிலுவையிலே புறப்பட்ட முதல் வார்த்தை மன்னிப்பு என்கிற வார்த்தை தான் புறப்பட்டது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்று இந்த மன்னிக்கிற குணம் என்கிற ஒன்றை நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மன்னித்தது சாதாரணமான தவறை செய்தவர்களை அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் குற்றம் சாட்டினவர்களை கர்த்தர் அவர் மன்னித்தார். அவர் மேல் பழி சொன்னவர்களை அவர் மன்னித்தார். தன்னை மிகவும் குறைவா இடை போட்டு தன்னுடைய தேவகுமாரன் என்று அறிந்தும் அவரை மறுதலித்தவர்களை கர்த்தர் மன்னித்தார். அப்போ முதலாவதாக அந்த கள்ளனை குறித்து வேதம் சொல்கிறது, எத்தனையோ பேர் அந்த கள்ளனை திருத்துவதற்காக எத்தனையோ முயற்சிகள் நடந்திருக்கலாம். ஆனா அந்த நேரத்தில் கர்த்தர் சுற்றி நிற்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், பிதாவே, இவர்களை மன்னியும், பிதாவே, இவர்களை மன்னியும். அப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கு இந்த சிலுவையினுடைய வார்த்தையில நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, எல்லாரையும் மன்னிக்கிறதற்கு கற்றுக்கொள்ளணும். கசப்போட ஒருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை இருக்குமையானால் முன்பு உன்னுடைய சகோதரனிடத்திலே ஒப்புரவாகி பின்பு அதற்கு பிறகு காணிக்கையை செலுத்து, அப்பனா அந்த காணிக்கையை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ கசப்போட யாரும் ஆண்டவரை தேட முடியாது. கசப்போட இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவரை அங்கீகரிக்கவும் முடியாது. இன்றைக்கு இந்த சிலுவை தியான கூட்டத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க யாரிடத்திலே கசப்பா இருக்கிறீங்களோ, யாரை மன்னிக்க முடியவில்லையோ, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்களால இவங்களை மன்னிக்கவே முடியாது பாஸ்டர், இவர்கள் மன்னிக்க முடியாத அளவிற்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், அப்படின்னா ஆண்டவர் நினைச்சிருந்தா அவங்கள மன்னிக்க முடியுமா? அவரை காரி துப்புனாங்க. நீ தேவனானால் இறங்கி கீழே வா அப்படின்னு அவரை தூசிச்சாங்க. அவரை படுத்தின கொடுமை சின்னதல்ல, ரொம்ப பெருசு. வேதம் சொல்லுது, அவருடைய தலையிலே வைத்த அந்த முள் கிரீடம் அதனுடைய ஒவ்வொரு முள்களும் கிட்டத்தட்ட சில முள்கள் 3 இன்ச்சு நீளம் கூட இருந்துச்சாமா. அந்த முள்கள் அவருடைய தலையிலே வைத்து அந்த குச்சி எடுத்து அவருடைய தலையில அடிக்கும் போது அதில் பல முள்கள் அவருடைய மண்டைக்குள்ள உள்ள பாய்ந்து சென்றுச்சாமா.
அவருடைய உடம்பிலிருந்து கிட்டத்தட்ட 6.5 லிட்டர் ரத்தம் வந்து முழு ரத்தமும் அப்படியே வெளியே வந்துருச்சாமா. அப்போ நான் நம்புறேன், இவ்வளோ பெரிய பாடுபடுத்தின மனிதர்கள், அவர் எந்த தவறும் செய்யவில்லை, அவர் ஒரு குற்றமும் பண்ணல, ஒரு குற்றமும் செய்யாமலே அவரை இவ்வளவு வருத்தப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களை பார்த்து, என்ன நான் குற்றம் பண்ணல, அதனால நான் உங்களை எப்படி மன்னிக்க முடியும், நான் எப்படி உங்க மேல கசப்பு வைக்காம இருக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. தம் மூஞ்சியில காரி துப்புனவங்களை கூட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மன்னிச்சார். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு யாருக்காக சொல்றாருன்னு தெரியாது. நான் நம்புறேன், சிலுவையிலே அவ்வளோ பெரிய பாடுகளை அனுபவிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு மனுஷனை மன்னிக்க முடியுமானால், அவ்வளோ பெரிய தேவகுமாரனே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை மன்னிக்க முடியுமானால், நீங்க ஏன் அவர்களை மன்னிக்க முடியாது? கண்டிப்பா நீங்க மன்னிக்கணும். நீங்க மன்னிச்சாதான் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க மன்னிச்சாதான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், நீங்க மன்னிச்சாதான் நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தவறு செய்த ஒரு மனிதனை மன்னிக்க முடியாத ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும் முன்பாக நீங்க ஒரு அறிக்கை செய்து கொண்டே போங்க. ஆண்டவரே, நான் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, யார் மேலையும் எனக்கு கசப்பு இல்லை ஆண்டவரே, யார் மேலையும் நான் கசப்பு வைக்க மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன், அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். உங்களுக்கு துரோகமே பண்ண நினைச்சாலும் நான் நம்புறேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்களுக்கு அவங்க துரோகம் பண்ண முடியாது, உங்களுக்கு எதிராக அவங்க பேச முடியாது, உங்களை காயப்படுத்த முடியாது, உங்களை வருத்தப்படுத்த முடியாது. கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவரை அனுமதிச்சிருக்கிறதுனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதனால அவங்க எப்பேற்பட்ட தீயவர்களா இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, ஒருவேளை கணவன் மனைவி வாக்குவாதத்தில் சண்டையில் இருக்கிறீங்களா, என் கணவனாரை என்னால் மன்னிக்கவே முடியாது, என் மனைவியை என்னால் மன்னிக்கவே முடியாது. வேதம் சொல்லுது, விபச்சார முகாந்திரத்தினாலே ஒளிய தள்ளி விடுகிறதுல ஆண்டவர் வெறுக்கிறார். ஒருவேளை விபச்சார முகாந்திரம், ஒரு தப்பான உறவுல அவர் இருக்கிறாரு, தப்பான உறவுல இந்த அம்மா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் வந்து மன்னிக்க கூடுமானால் அதையும் மன்னிக்கலாம். அது உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து, அது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து, அது நீங்க நினைக்கிறத பொறுத்து. ஆனா மற்றபடி எவ்வளோ பெரிய தீங்கு செஞ்சாலும், எவ்வளோ பெரிய தவறு பண்ணினாலும் ஒரு கணவனார் ஒரு மனைவியை மன்னிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனாரை மன்னிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த குட் ஃப்ரைடேவில் ஒரு தீர்மானத்தோட போங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு நீங்க சமாதானமா வாழணும்னு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க குடும்பமா இருக்கணும்னு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளும் மாறணும்னு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையிலே நான் கடவுளுக்கு முன்பாய், கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், இந்த ஊழியத்திலே எத்தனையோ நபர்களுக்கு எனக்கு எதிராய் வந்தது உண்டு. இந்த ஊழியத்திலே தொடர முடியுமா என்கிற கேள்விக்கு கூட அவர்கள் தள்ளினவர்கள் நிறைய உண்டு. எனக்கு மூஞ்சிக்கு நேராய் பேசினவர்கள், தூரத்தில் என்னை பற்றி பேசினவர்கள், என்னை காயப்படுத்தினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், இன்று வரையிலும் யார் மேலும் எனக்கு ஒரு கசப்பையும் என்னுடைய இருதயத்திலே நான் வைக்கவே இல்லை. அவர்கள் பேசினதை குறித்து எனக்கு வருத்தம் இருக்கிறது. என் இருதயத்தை அவர்கள் உடைத்தார்கள், என் மனசை அவங்க கஷ்டப்படுத்தினாங்க. நான் அதுக்காக நிறைய அழுதேன், நான் நிறைய ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சினேன், நான் இன்னும் ஆண்டவரை சேரணும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தருக்கு முன்னாடி யார் மேலையும் எனக்கு கசப்பு இல்லவே இல்லைங்க. நான் எல்லாரையும் மன்னிச்சேன், நான் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பேசித்தான் இருக்கிறேன். யாரும் எனக்கு வந்து நான் பேசாத இருக்கிறேன், இவங்கள்ட்ட நான் சண்டை போட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய நினைவுக்கு இன்று யாருமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்க எல்லாரையும் நான் அழைக்கிறேன், கசப்பில்லாத வாழ்க்கை மட்டும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ஒரே ஒரு கசப்பு உங்க வாழ்க்கையில, ஒரு மனுஷனை மன்னிக்க முடியாத அந்த காரியம் உங்களை அழிச்சிரும் பிரதர் சிஸ்டர், உங்களை அழிச்சிரும். நீங்க ஒரு மனுஷன் மேல வச்சிருக்கிற கசப்பு உங்களை எவ்வளவு தூரத்துல வேணாலும் கொண்டு போய் விட்டுரும். அதை மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுது, சவுல் ராஜா தெரியாத்தனமா தான் அந்த தாவீதின் மேல ஒரு கசப்பை வைக்கிறாரு. அந்த கசப்பை வைக்கிறதற்கு தாவீது ஒரு தவறும் பண்ணல, ராஜாவுக்கு விரோதமா எழும்பல்ல, ராஜாவுடைய அரசனைக்கு ஆசைப்பட்டு மற்றவங்களை இந்த மாதிரி பாடுங்கன்னு சொல்லி கோத்து விடல, இவர் எந்த தவறுமே பண்ணல. ஆனா நடந்த சூழ்நிலை வந்து தாவீதின் மேல சவுல் ராஜா ஒரு கசப்பு வர்றதற்கு காரணமாயிருச்சு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பேசினதை வச்சு தாவீதின் மேல சவுல் ராஜா கசப்பாயிட்டாங்க. நம்ம கூட நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம
அந்த பர்சனல், நீங்க கசப்பு இருக்கிற ஆளுக்கும் உங்களுக்கும் எந்த தப்புமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா சுற்றி இருக்கிறவங்க பேசுறத கேட்டு, சுற்றி இருக்கிறவங்க நடக்கிறத கேட்டு அந்த மனுஷன் மேல தேவையில்லாத ஒரு கசப்பு வரும். ஆனால் சவுல் ராஜாவுடைய கையிலே ஆண்டவர் கொடுத்த ஊழியம் மிகப்பெரிய ஊழியம். ஆண்டவர் அவனை பெரிய ஆளா மாற்றணும்னு கர்த்தர் நினைச்சாரு. அவனுடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா தாவீது என்கிற ஒரு நீதிமான் மேல அவன் வச்ச ஒரு கசப்பு அவனுடைய எதிர்காலத்தையே அழிச்சிருச்சு. அவன் எதையுமே செய்யவே முடியல. இன்றைக்கு இந்த திருச்சபையிலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருக்கும் நான் எச்சரிப்பு நான் சொல்றேன். நீங்க வைக்கிற கசப்பு உங்களை அழிச்சிரும் பிரதர், சிஸ்டர். நீங்க வச்சிருக்கிற கசப்பு உங்களை அழிச்சிரும். நீங்க மனுஷன் மேல கசப்பு இருந்து ஜெபிச்சா ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்க மாட்டாரு. ஆண்டவர் உங்க ஜெபத்திற்கு தூரமா இருப்பாரு. ஆனா நான் சொல்றேன், யாரு மேலையும் கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, யாரு மேலையும் கசப்பு வைக்கக்கூடாது. அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு தீமை வேண்டும் என்றாலும் செய்யட்டும், ஆனால் மன்னிக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் கையை உயர்த்தி இந்த முதல் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே யார் மேலையும் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே யார் மேலையும் எனக்கு கசப்பு இருக்கவே கூடாது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே நான் ஆண்டவரே யார் மேலையும் கசப்பு வைக்க கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா எல்லாரையும் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே எல்லாரையும் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. சொல்லுவோம், எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சிலுவையிலே பேசின முதல் வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா மன்னிப்பு அப்படின்ற வார்த்தை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சொல்லுங்க, ஒரு 3 விசை சொல்லுங்க. பிதாவே இவர்களுக்கு, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யார் மேலேயும் என்ன வச்சிருக்க முடியாது அப்படின்னா, நீங்க கசப்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க உண்மையான கிறிஸ்தவனே? சத்தமா சொல்லுங்க, இல்லை. அப்படி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ முடியும். வாழ முடியாத ஒன்றை கர்த்தர் கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருக்கவே மாட்டார். வாழ முடியுன்றதுக்காக தான் ஆண்டவர் அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் சிலருக்கு தெரியலாம் இந்த சம்பவம். அருமையான பாஸ்டர் பாலியாங்கிச்சோ அவருடைய திருச்சபையிலே ஒரு அழகான ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு திருமணத்தை இவரே செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்து அந்த சர்ச்சில் கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் அதிகமான ஆட்கள் வர்றாங்க. அப்போ அதுலேயே ஒரு பையனை, ஒரு பெஸ்டான ஒரு பையனை செலக்ட் பண்ணி இவரே அந்த திருமணத்தை முன்பாக நின்று இவர் ரொம்ப கிராண்டாக அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். ஆனால் திருமணத்தை நடத்தின ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொண்ணை அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்தால் அந்த பொண்ணுடைய வாய் ரொம்ப கோணி போய் வாயிலிருந்து நுரை தள்ளி வந்து நின்றுருக்கு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சாமா, என்ன ஆச்சு, ஐயோ நல்லா தானே திருமணம் பண்ணி வச்சேன், திடீர்னு என்ன பிரச்சனை? உடனே அவர் தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணா எந்த அற்புதமுமே நடக்கலையாமா. பல நிமிஷங்கள் அதற்காக ஜெபம் பண்ணிக்கிற எதுவுமே நடக்கலை. உடனே அறையில் போய், ஆண்டவரே என்ன தெரியல, இந்த பிள்ளை எவ்வளோ அழகான பிள்ளை, ஆனால் இந்த பிள்ளையினுடைய முகம் இப்படி ஆயிடுச்சு, ஏன்? உடனே ஆண்டவர் சொன்னாராமா, என்ன பண்ணா அப்படின்றத நீ அந்த பிள்ளைகிட்டே கேளு. உடனே இவருக்கு அந்த பிள்ளைக்கு பேச முடியாதனால எழுதி கொடுத்துச்சாமா. என்னன்னா, திருமணமான அன்னையிலிருந்து பயங்கரமான மாமியாருடைய கொடுமை. அந்த அம்மா இந்த பையனோட பேசவே விடலையாமா. அவன் வந்த உடனே இந்த அம்மா இந்த பிள்ளையை கூட்டுக்குமா, அப்படி ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சதுனால இந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்துச்சாமா, இந்த அம்மா அப்பா 2 பேரும் உயிரோட இருந்தா நம்ம கணவனாரோட சந்தோஷமா வாழ முடியாது, அதனால அவங்க 2 பேரையும் கொன்றலாம் அப்படின்னு சொல்லி கடையில் போய் விஷம் வாங்கிட்டு வந்து சாப்பாட்டில் கலந்து
அந்த சாப்பாட்டில் கலக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு எழுதி கொடுத்துச்சாமா. உடனே ஆண்டவர் சொன்னாராம்மா ஊழியக்கார்ட்ட, அந்த பொண்ணை மன்னிக்க சொல்லு, மன்னிச்சாதான் சரியாகும் அப்படின்னு. அவன் சொன்னாலாமா, என்னால் மன்னிக்கவே முடியாது, 1 வருஷத்துக்குள்ள நான் மனநலமாக பாதிக்கப்பட்டேன், நான் ரொம்ப சிக்காயிட்டேன், என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன், நானே முடிஞ்சு போயிடலான்னு நினைக்கிறேன், நான் எப்படி மன்னிக்க முடியும், எனக்கு அவங்க பண்ணின துரோகம் ரொம்ப பெருசு, நிறைய இல்லை நீ மன்னிச்சே ஆகணும். கடைசியில் அந்த புள்ள நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வியாதி சரியாயிடுச்சாமா. ஒரு கேன்சர், அதிகமான கேன்சர் நோயாளிகள் இருக்கிற அந்த இடத்துல ஒரு ரீசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த கேன்சர் நோயை அவங்க ரீசர்ச் பண்ணும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அந்த கேன்சர் வியாதி எதனாலன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு தான் அவங்களுக்கு அந்த வியாதிக்கு காரணம் அப்படின்னு டாக்டர்கள் கண்டுபிடிச்சதா ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கசப்புக்கும் வியாதிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. கசப்பு இருந்துச்சுன்னா நீங்க சீக்கிரமா சிக்காயிருவீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை நீங்க முடிக்கவே முடியாது. அதனால நான் நம்புறேன், நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, நம்ம கொண்டு போறதும் சத்தமா சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப யார் மேலேயும் நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா கசப்பே வச்சுக்கணும். எல்லார்ட்டையும் நல்லா பேசுங்க, எல்லார்ட்டையும் ஹலோ ஹாய், எல்லார்ட்டையும் பிரைஸ் தி லார்ட். நான் நம்புறேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். அவர்கள் செய்த எல்லாம் நன்மைக்கே. சொல்லுங்க, உங்களுக்கு விரோதிகள் செய்தது எல்லாம் நன்மைக்கே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் செய்தது எல்லாம் நன்மைக்கே. நான் யார் மேலையும் கசப்பு இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இப்போ நீங்க இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு போகும்போது யார் மேலேயாவது கசப்பு இருந்தா தயவு செய்து ஒரு ஃபோன் கால் போட்டு அவங்கள்ட்ட பேசுங்க. பிரதர் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களிடத்துல பழையது போல ஒருவேளை கொஞ்சி அப்படியே போகலன்னா முடியலைன்னா கூட நான் சொல்றேன், மனசார அவங்கள என்ன பண்ணுங்கன்னா மன்னிங்க. அந்த மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கை எடுத்து போட்டுருங்க, அந்த கசப்பை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர் உங்க மேல பிரியப்படுகிற கர்த்தரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்கை பகைத்தவர்கள் வெறுத்தவர்கள் அவனிடத்தில் வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு எல்லாருக்காகவும் விருந்து பண்ணினானாமா. ஆமேன். உங்களாலே முடியுமானால் வருகிற ஈஸ்டருக்கு உங்களுடைய விரோதிகளை வீட்டிலே அழைத்து ஒரு விருந்தை அவர்களுக்கு கொடுங்கள். நல்லா நீங்க சாப்பிட்ற அந்த சிக்கன், நீங்க சாப்பிட்ற அந்த மட்டன்ல அவங்களும் கொஞ்சம் தின்னுட்டு இன்னும் கொஞ்சம் சபிக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஆமேன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம அப்படிதான் செய்யணும். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை எப்படி வெல்லணுமாமா? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. அதனால எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, அதனால பகையா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருந்து பண்ணணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒன்று பார்க்கறதே ஒரு மாதிரி இருக்குதே, என்ன பாஸ்டர் அப்படின்னு. இல்லை, அதுதான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஆமேன்னு சொல்லுங்க எல்லாருக்கும். அப்படி நீங்க கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை நடத்துறத, அதுக்கப்புறம் கர்த்தர் வேதம் சொல்லுது, அடுத்து உடனே ஈசாக்குனுடைய வேலைக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, துறவை வெட்டினோம், தண்ணீரை கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமேன். நீங்க உங்களுக்கு விரோதமானவர்களை நீங்கள் நேசித்து நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தையை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 42வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 42வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டவர் சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா, இன்று நீ என்னுடனே கூட பரதேசியிலே இருப்பாய். அப்படின்னா அவருடைய அந்த கொடுமையான மிகவும் வேதனையான ஒரு நேரத்திலே ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒரு சிலுவை கள்ளனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். முதலாவதாக சிலுவையிலே ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை மன்னிப்பு. இரண்டாவது ஆண்டவர் சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தை
ரட்சிப்பு என்கிற வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். இந்த கள்ளன், சிலுவை கள்ளனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எத்தனையோ தவறுகளை செய்து அவன் அடிக்கப்பட்டு இப்போ சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் திருந்துவதற்கு எத்தனையோ முயற்சிகளை அவர்கள் எடுத்திருக்கலாம், எத்தனையோ கண்டிப்புகளை அவனுக்கு பண்ணி இருக்கலாம். அவனை சரி செய்வதற்கு ஒருவராலும் முடியவில்லை, அங்கே இருக்கிற அரசாங்கத்தால முடியல. அந்த கவர்மெண்ட் அவனை திருத்துவதற்கு நிறைய பனிஷ்மெண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்துச்சு. ஆனா அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அவன் திருந்தவே இல்லை. யாராலையும் திருத்த முடியாத, யாராலையும் ரட்சிக்கவே முடியாத ஒரு மனுஷன் தான் இந்த சிலுவை கள்ளன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியிலே இருப்பாய். ஆமேன். யாரையும் மாற்ற முடியாத மனிதனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாற்றும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் அந்த சிலுவை கள்ளன் ஆண்டவரை பார்க்கிறார், ஆண்டவருடைய குணத்தை பார்க்கிறார், ஆண்டவருடைய பேச்சை பார்க்கிறார். இவர் இவ்வளவு நீதிமான் அப்படின்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் செய்த அற்புதத்தை அந்த மனுஷன் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் மூலமாய் நடந்த அதிசயங்களை கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் நீதிமான் என்று அவனுக்கு தெரியும். இவர் ஒரு குற்றமும் செய்யாம இந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கி இருக்கிறாரே, ஆனா கூட இங்க இருக்கிற ஒருத்தனையும் அவர் தப்பா பேசலையே, ஒருத்தரையுமே அவர் பகைக்கலையே, அவருடைய வாயிலிருந்து மன்னிப்பு என்கிற வார்த்தை வருகிறதே அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த குணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்க்கை ஒரே நிமிஷத்துல அந்த மனுஷனை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அநேக மனிதர்களை உங்க வாழ்க்கையினால நீங்க என்ன பண்ணணும்னா ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். ஆமேன் சொல்லுங்க. உங்களுடைய குணங்கள் நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். உங்களை பார்க்கிறவங்க நிறைய பேர், நான் சொல்றேன், கண்டிப்பாக அவர்கள் மனம் திரும்பணும். உங்களை பார்க்கிற நிறைய பேர் ரட்சிப்புக்கு ஏற்ற வழி எங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கணும். யாராலையும் திருத்தவே முடியாத மனிதர்கள் கூட உங்களை பார்த்த உடனே திருந்துற அளவிற்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல எல்லாருமே நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் எனக்கு வரட்டும், உம்முடைய கிருபை எனக்கு வரட்டும். அந்த சிலுவையில கூட ஒரு மனுஷனை கர்த்தர் ரட்சித்தாரே, இந்த உலகத்திலே வாழ்கிற நம்ம ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால், நான் நம்புறேன் பலரை ரட்சிப்புக்குள்ள நம்ம நடத்தணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மரணம் அடைகிறதுக்குள்ள, உங்க ராஜ்யத்திற்கு வர்றதுக்குள்ள முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, அப்பா நான் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். யாரையும் திருத்த முடியாத நபர்களை நான் திருத்தணும்னு சொல்லுங்க ஆண்டவரே. யாரையுமே தொட முடியாத மனிதர்களை ஆண்டவரே நான் தொடணும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தொடணும். ஆண்டவரே அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆமேன். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், ஆனா உங்க வாழ்க்கை என்ன பண்ணணும்னா, வேலை செய்கிற இடத்துல நிறைய பேரை கர்த்தருக்குள்ள நடத்தணும். அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும், அவங்க சர்ச்சுக்கு வர்றேன்னு சொல்லணும். அப்போ இயேசு சிலுவையில கூட அவருடைய குணத்தை பார்த்து, ஒரு சிலுவை கள்ளன், யாராலையும் திருத்த முடியாத ஒரு மனுஷன், அந்த சிலுவையிலேயே அவன் திருந்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் திருச்சியில ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா ஒரு டீ கடையில் போய் ஒரு வடையை அப்படியே கையில் எடுத்தாங்க. அந்த வடையை எடுத்து சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த வடையில் அந்த கடைக்காரன் ஒரு கல் எடுத்து அந்த அம்மா மேலே வீசி அந்த அம்மாவை போட்டு அடிச்சு, இனி வடையை எடுப்பியா அப்படின்னு கேட்டு திட்டிகிட்டே இருந்தாராம்மா. அப்போ அந்த வழியாய் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் நடந்து வரும்போது சொன்னாராம்மா, ஏப்பா அந்த அம்மாவை போட்டு அடிக்கிற, அந்த அம்மாவுக்கு தான் மனநலமா பாதிக்கப்பட்டிருக்குல்ல, நீ எதுக்கு அடிக்கிற? இல்லை சார், ரெகுலராக இந்த அம்மா வடையை திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன, எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு. உடனே இவர் சொன்னாராம்மா, அந்த அம்மாவுக்கு எதுவுமே இல்லைப்பா, ஒரு வடையை நீ கொடுக்கறதுனால அந்த ஒன்றும் குறைஞ்சு போகிறது இல்லை, இன்னும் அந்த அம்மா அந்த வடையை பாதி தான் சாப்பிட்ருக்காங்க, மீதியை வச்சு நீ ஒன்றும் வியாபாரம் பண்ண போகிறதில்ல, நீ விட்டுற வேண்டியதானே அப்படின்னு. இப்படியே விட்டா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஐயா அந்த கடையில் போய் ஒரு 5 வடை வாங்கி பார்சல் பண்ணி அந்த அம்மாவுடைய கையில் கொண்டு போய் கொடுத்து, ஏம்மா நீ நல்லா சாப்பிடுமா, உனக்கு டெய்லி காலையில் வடை வேணும்னா இந்த இடத்துல உட்காரு, நான் போகும்போது உனக்கு வடை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஆறுதல் படுத்தி அந்த தேவ மனுஷன் உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டாராம். இதை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண்டவரை அறியாத ரட்சிக்கப்படாத ஒரு இந்து ஒரு மனுஷன்
சிக்கன் கடை வச்சிருக்காரு. அவர் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாராம். இதை பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கு பயங்கரமான பிரமிப்பா இருந்துச்சாமா. சே, டெய்லியும் தான் இந்த அம்மாவை இந்த ஆள் அடிச்சிட்டு இருக்காரு, நம்ம ஒரு நாள் கூட இந்த அம்மாவுக்காக வழக்காடல, ஆனா இந்த ஐயா வந்து இப்படி வழக்காடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு விசாரிச்சா அவர் தேவனுடைய ஊழியக்காரர். கொஞ்சம் கொஞ்சமா அறிஞ்சு கர்த்தரை தேடி அந்த மனுஷன் ரட்சிக்கவே பட்டார். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகுது. 20 வருஷமா அவங்க நடத்துகிற ஹாஸ்டலுக்கு சிக்கன் ஃப்ரீயா கொடுக்குறாராமா அந்த மனுஷன். 20 இயர்ஸ். அப்போ நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய சில நல்ல குணங்கள் வந்து அநேகம் பேரை கிறிஸ்து அண்டைக்கு அழகாய் இழுக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்க சொல்ல வேண்டாம் சுவிசேஷம், நீங்களே ஒரு சுவிசேஷம். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சுவிசேஷமாய் மாறணும். ஆண்டவருடைய அந்த சிலுவையினுடைய குணம் நமக்கு வரணும். அந்த சிலுவை கள்ளனை எத்தனையோ பேர் இனி இவன் திருந்த மாட்டான், இவன் இனி வரமாட்டான், இவனுக்கு நீ சாவுதான் அப்படின்னு. சிலுவையினுடைய மரணம் என்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரமாய் சாகிறதுக்கு அல்ல, ரொம்ப லேட்டா. அதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த சிலுவை தான் ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட். அந்த சிலுவையில் அறையிறவங்க வந்து அணுவா சாவாங்க. குறைஞ்சது 16 மணி நேரமாவது இருந்து தான் அவங்க சாவாங்க. நிமிஷம் அவங்க உயிர் போயிடும். அவங்கள சிலுவையில் அரைஞ்சதுலேருந்து சாகிற வரைக்கும் அவங்க அந்த வலியிலே சாவாங்க. ரொம்ப கொடுமையாய் காலதாமதமாய் சாகிறதுக்காக தான் சிலுவை தண்டனைன்னு உடனே கொண்டு வந்தாங்களாம். இவன் உடனே சாகக்கூடாது, சித்திரவதை அனுபவிச்சு சாகணுன்றதுக்காக தான் அந்த சிலுவை. ஆனா நான் நம்புறேன், அவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு என் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்தாரே. நன்றாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கரங்களை எல்லாரும் தட்டி இயேசுவே தேவகுமாரனே எங்களுக்கு. ஆமேன். சிஸ்டர், நீங்க உங்களுடைய கணவனார் ஒருவேளை ரட்சிக்கப்படல, அவர் இனி மாறவே மாட்டாருன்னு நினைக்கலாம். பிரதர், உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் மாறவே மாட்டாருன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், சிலுவை கள்ளனையே எல்லாரும் இனி இவன் திருந்தவே மாட்டான் என்று அவனை சிலுவையிலே அறைந்தார்களே, அவனையே ரட்சிக்கிறதற்கு கர்த்தரால் முடியுமானால் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். உங்க பிள்ளையை கர்த்தர் ரட்சிப்பார், உங்க கணவனார கர்த்தர் ரட்சிப்பார், உங்க மனைவியை கர்த்தர் ரட்சிப்பார், உங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வரும், உங்க குடும்பத்தில் ஒரு ஊழியக்கார பிள்ளையை கர்த்தர் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. ஒரு தகப்பனார் நம்முடைய திருச்சபைக்கு வருவார். அவர் வரும்போதெல்லாம் ரொம்ப துக்கமாக வருவார். காலையில் 5 மணி ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் யாருக்குமே தெரியாம அவர் வீட்டில் ட்ரெஸ் பண்ணும்போது லைட்டு போட முடியாது. லைட்டு போட்டால் அந்த வீட்டில் இருக்கிற பையன் திட்டுவான். அவர் சர்ச்சுக்கு போகிறதுக்கே பெரிய பிரச்சனை. அவர் மட்டும்தான் அந்த வீட்டில் சர்ச்சுக்கு வராரு. இல்லை, அதனால லைட்டே போடாமல் பின்னாடி வழி போய் ஒளிஞ்சு நைட்டே துணியெல்லாம் வெளியில் வச்சு அதுக்கப்புறம் அப்படி தான் போட்டுட்டு வருவார். பயந்துட்டே வருவார் ஒவ்வொரு நாளும். அப்படியே யாருக்குமே தெரியாமல் போய் அப்படியே திறந்து அப்படியே இருந்துக்குவார். இவர் தன்னுடைய மகன் வந்து ரொம்ப சர்ச்சுக்கு போகக்கூடாது, ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாதுன்னு பயங்கரமான சத்தம். என்கிட்ட வந்து வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவார். பாஸ்டர், என் குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை ரொம்ப வருத்தப்படுத்துகிறாங்க அப்படின்னு. அவனுடைய மகனுக்கு திருமண காரியம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் இவர் பேச போனாராம்மா. ஏம்மா, இந்த பாருமா, என் பையன் ரொம்ப தீவிரமான பக்தன் தான், ஆனால் நான் வந்து ஏசாமியை தான் ஆராதிக்கிறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கேட்டோன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, அப்பா, நானும் எங்கள் வீட்டில் ஆராதிக்க முடியாமல் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு புள்ள, ஆனால் பட் எனக்கு கர்த்தரை ஆராதிக்க பயங்கரமான தடை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நான் போகிற வீட்டில் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், எப்படி நான் வாழ போகிறேன்னு நினச்சேன், பட் என்னை விட முதல்ல நீங்கள் ஒருத்தர் ரட்சிப்புள்ள இருக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்களாம். சரி, எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்போ நான் நம்புகிறேன், நீங்கள் தான் ஒரு விதை, நீங்கள் ஒரு விதை. நீங்கள் ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டால் போதும், உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். உங்கள் குடும்பத்தில் ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள், ஊழியக்காரிகள் எழும்புவார்கள். கர்த்தர் உங்கள் ரட்சிப்பின் மூலமாய் குடும்பத்தையே கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போது ஆண்டவரிடத்தில் சொல்லணும், நான் ஒரு நடமாடும் ஒரு சுவிசேஷகனாய், ஒரு சுவிசேஷியாக இருக்கணும். ஆண்டவரே, என் மூலமாக உங்களுடைய நாமம் எல்லா இடத்திற்கும் போய் சேரணும். சிலுவையை நீங்கள் நேசிக்கிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அநேகரை என்ன பண்ணணும்னா ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். கையை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே, என் மூலமாய் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய மகத்துவம்
ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், கைகளை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லுங்கள், முழு பலத்தோட சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என் மேல் கிருபை பாராட்டும், என் மேல் கிருபை பாராட்டும், என் மேல் கிருபை பாராட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே, என் மேல் கிருபை பாராட்டும், என் மேல் கிருபை பாராட்டும். நான் உமக்காய் ஊழியம் செய்கிறதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றணும். ஸ்தோத்திரம், மாற்றணும் மாற்றணும். ஆமென். அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. பீடித்துக்கொள் ஜீவ வசனோ, பிரகாசி கிறிஸ்து இயேசு का, पीड़ितकुल जीव वसनो, प्रकाशी क्रिस्त यीशु का. निर्गट समुदायत्तिल நான் தானே நட்சத்திரம், निर्गट சமுதாயத்தில் நான் தானே. எல்லாருடைய கரங்களை மேல தட்டி தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, நீ மறந்து விடாதே. ஓ, தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஹல்லேலூயா. சிலுவையிலே பேசின முதல் வார்த்தை அது மன்னிப்பு, இரண்டாவது வார்த்தை அது ரட்சிப்பு, மூன்றாவது ஒரு வார்த்தை வேகமாய் நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சரி, 33 34. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சதப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபோது இதோ எலியாவை கூப்பிடுகிறார் என்றார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக ஆண்டவர் சிலுவையிலே பேசின வார்த்தை என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஏலோ ஏலோ லாமா சதப்தானி அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. அப்போ அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவர் எலியாவை கூப்பிடுகிறார், எலியாவை ஹெல்ப்புக்காக அவர் அழைக்கிறாரு, அவங்க உதவி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படி ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த தேவகுமாரனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவனோடு அவர் இருக்கிற ஐக்கியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தர் இங்க இடத்துல வெளிப்படுத்துகிறார். அப்போ மூன்றாவது வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், அவ்வளவு பெரிய நெருக்கமான சூழ்நிலையிலையும் அவ்வளவு வேதனையான சூழ்நிலையிலையும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல நம்முடைய தேவகுமாரன் எப்படி இருந்தார் அப்படின்னா கவனம் உள்ளவரா இருந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப அவசியமான நேரம் என்னன்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போகும்போது, ரொம்ப பாடுகளை அனுபவிக்கும் போது, உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும்போது ஆண்டவரோடு உள்ள உறவை மட்டும் நீங்க என்ன பண்ண முடியாது, என்ன கூடாதுன்னா ஒரு நாளும் விட்டுறவே கூடாது. நிறைய பேர் செய்கிற தவறை அதுதான், ஆண்டவரோட உள்ள உறவை ஏதோ ஒரு காரியத்திற்காக விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு
பாடுகள் மத்தியிலையும் அங்க இருக்கிற யாருக்குமே புரியல இவர் யாரை கூப்பிடுறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டாயிருக்கிறது. நான் நம்புகிறேன் என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவரோடு உள்ள உறவிலே நீங்கள் பலப்பட்டிருக்கும் போது சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாம இருக்கலாம். நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க, நீங்க ஏன் பேசிட்டே இருக்கிறீங்க, நீங்க ஏன் பாடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சுற்றி இருக்கிற நபர்கள் ஒருவேளை அறியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட உறவுல இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளும் கைவிடப்படுவதே இல்லை, கைவிடப்படுவதே இல்லை. சோ இந்த குட் ஃப்ரைடேக்கு நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் சாகிற வரைக்கும் உங்களோடு உள்ள உறவை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா யாருக்காகவும் விட மாட்டேன். ஆமேன். கர்த்தரோடு உள்ள உறவை பிரிக்கிறதற்கு பிசாசு நிறைய முயற்சி எடுப்பான். அதான் அவனுக்கு உங்களிடத்துல அது மட்டும்தான் வேணும். ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து எடுத்து அந்த ஏதேன் தோட்டத்துல உட்காரணும் அப்படின்னு பிசாசு நினைக்கவே இல்லை. இவங்க என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, இவங்க என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவங்களை வெளியே தள்ளிட்டு நம்ம உள்ள உட்காந்துருவோமா, அப்படிப்பட்ட எண்ணத்தோட பிசாசு அவர்களை மோதல்ல, அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்கல. அவனுக்கு ஒன்னே ஒன்று, தேவனும் இவர்களுக்கும் ஒரு பெரிய உறவு இருக்குது. காலையில் ஆண்டவர் இவர்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்லை, இந்த உறவை துண்டிக்கணும்னு நினைச்சான். அந்த மாதிரி பிசாசு செஞ்சுட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதான் சத்துரு உங்களிடத்துல வேற எந்த ஆசீர்வாதத்தையும் புடுங்கணும்னு நினைக்க மாட்டான். ஆனா ஆண்டவரோடு உள்ள உறவை எடுக்கணுன்றதுல அவன் ரொம்ப தீவிரமா இருப்பான். ஆண்டவருடைய உறவை எடுப்பதற்கு வேலை பழுக்களை கொடுப்பான், பிரச்சனைகளை அனுமதிப்பான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் மரணம் வரைக்கும் ஆண்டவரோடு உள்ள உறவுல நான் சரியானவனாய் இருப்பேன். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்கள் இந்த மூன்றாவது வார்த்தைக்காக. ஆண்டவரே, உம்மோடு உள்ள உறவிலிருந்து யாரும் என்னை பிரிக்க முடியாது. சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யாரும் என்னை பிரிக்க முடியாது. நான் உம்மோடு வாழுவேன். ஆண்டவரே, உம்மோடு நான் இருப்பேன், உம்மோடு நான் நடப்பேன், உம்மோடு பேசிக்கொண்டே இருப்பேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவரை பார்க்கறதுக்கு காலதாமதம் பண்ணிட்டீங்கன்னா உங்க இருதயம் அப்படியே துடிக்கணும். ஐயோ, எப்போ ஆண்டவரை பார்ப்பேன், எப்போ ஆண்டவரிடத்துல நான் பேசுவேன். அந்த உறவில் ஒரு கேப்பை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிசாசு அதை பார்த்துட்டே இருந்தால் அந்த கேப்பை ரொம்ப பெருசு பண்ணிடுவான். நீங்கள் பாருங்க, நீங்கள் கவனிங்க, ஒரு வாரம் சர்ச்சுக்கு வர்றதற்கு யாராவது ஒருத்தர் தடையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 வாரம் சர்ச்சுக்கு வர முடியாது. ஒரு வாரம் தான் இவங்களுக்கு வேலை, ஒரு வாரம் தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க. ஆனால் காரணமே இல்லாமல் 2 வாரம் தொடர்ந்து லீவ் எடுப்பாங்க பாருங்க சர்ச்சுக்கு. அப்போ ஒரு கண்டினியூவா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஜெபம் கண்டினியூவா இருக்கிற வரைக்கும் போகும். ஒரே ஒரு நாள் ஏதோ வேலை பளு நிமித்தமா அந்த வேதம் வாசிக்கல, அந்த ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டினியூவா ஒரு 10 நாள் ஜெபம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க முயற்சி எடுத்து பாதுகாத்து, சிலர் அந்த ஜெபத்தை விட்டு பல வருஷமே ஆச்சு, சிலர் அந்த வேத வாசிப்பை விட்டு ரொம்ப வருஷமே ஆச்சு, திரும்ப அந்த வேத வாசிப்பு அவங்களுக்கு வரவே இல்லை, திரும்ப அந்த ஜெபம் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா பிசாசு ஆண்டவரை விட்டு பிரிச்சு ரொம்ப தூரம் சிலரை கொண்டு போயிட்டான். ஆனா இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர் உங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். மகளே, மகனே, என் மேல் உள்ள உறவுதான் உன்னை பலப்படுத்தும், என் மேல் உள்ள உறவுதான் உன்னை ஆசீர்வதிக்கும். நீ என்னோடு கூட நடக்கும்போது தான் பொல்லாங்கனுக்கு நீ தப்பு வைப்பாய், எதிருக்கு நீ தப்பு வைப்பாய், ஆபத்துக்கு நீ தப்பு வைப்பாய். இந்த உலகத்திற்கு தப்பு வைக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோடு உள்ள உறவு உங்களுக்கு சரியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன் சொல்லுங்கள். புரிகிறதா? அப்போ மூணாவது நான் நம்புறேன், ஆண்டவர் சிலுவையில் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் முதலாவதாக கர்த்தர் மன்னிப்பு, இரண்டாவதாக ரட்சிப்பு, மூன்றாவதாக உறவு. சொல்ல என்ன எழுதணும் அப்படின்னா உறவு. மூன்றாவதாக ஆண்டவர் பேசின வார்த்தையிலே ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவை யாருக்காகவும் என்ன பண்ணலைன்னா விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமேன். 1000 பேர் உங்க வாழ்க்கையில வரலாம் சிஸ்டர், பிரதர், ஆனா கர்த்தரை மட்டும் நீங்க யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. எல்லாரும் பாதி வழியோட போயிடுவாங்க, எல்லாரும் ஒரு சட்டன் பீரியட் வரைக்கும் தான் நம்மோடு இருப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர்
கர்த்தர் ஒருவரே சாகிற வரைக்கும் நம்மோடு கூட இருப்பவர். அதனால என்ன உங்களை விட்டு பிரிக்கிறதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. உமக்காக மரிக்க வேண்டும் என்றாலும் மரிப்பேன், ஆனால் ஒரு நாளும் உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? வேதம் சொல்லுது அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். எப்படி சொன்னார் அநேக இடத்துல? அவரும் நானும் எப்படி இருக்கோம்? அப்போ ஒன்று நினைங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் 1000 உறவுகள் நம்மளை தேடி வருவார்கள். ஆனால் அதுக்காக ஆண்டவரோடு உள்ள உறவை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சொல்லுங்க சத்தமாய், நீங்கள் ரெகுலராக பைபிள் வாசிக்கிறவங்க வாசிடணும், ரெகுலராக ஜெபம் பண்ணுறவங்க நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதை எந்த விதத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை தடுத்துடவே கூடாது. ஆனால் ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா திரும்ப செய்ய முடியாது. அதனால எல்லாருமே இந்த குட் ஃப்ரைடேக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பிக்காதவங்க திரும்ப வாசிக்க ஆரம்பிச்சிருங்க, திரும்ப ஜெபம் பண்ணுங்க. உங்களையும் தேவனையும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தீமையா முடியாது, அது நன்மையா மட்டும்தான் முடியும். அது கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா நீங்க உறவுல பலப்படலைன்னா, அதான் நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யோபு வந்து பார்த்துட்டே இருந்தான். நீங்க அவங்க பிள்ளைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு நாள் அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து திராட்சரசம் பரிமாறப்படுதாங்க. அப்ப நான் நம்புறேன் பிசாசுக்கு அவங்கள கொல்றதற்கு, அவங்கள அழிக்கிறதற்கு அவன் எப்படி வகை பார்க்கறான் அப்படின்னா, நான் ஒன்றும் சும்மா கொல்லலையே, அங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், ஏதாவது ஒரு பாவம் இருக்கணும். உங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான். சத்துரு எப்ப தடுமாறுவீங்க, எப்ப கீழே விழுவீங்க, எப்ப ஜெபம் பண்ணா இருப்பீங்கன்னு பார்த்துட்டே இருப்பான். அந்த நேரத்துல தான் போராட்டம் நடக்கும், அந்த நேரத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். வேற அப்பதான் களை விதைப்பான். அதனால அந்த உறவுல கரெக்டா இருந்துட்டீங்கன்னா அவன் சோதிச்சா கூட நம்ம பொன்னாக விளங்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது உறவு, நம்பர் 4. 4வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை. அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சோ 4வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின வார்த்தை என்ன வார்த்தையை பேசினார் அப்படின்னா, தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசினாராம். அவர் நிறைய பேருக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார். வேதத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் இந்த தாகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சமாரியா தேசத்து அந்த ஸ்திரீனிடத்துல போய் ஆண்டவர் சொல்றார், நான் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். இப்படி பல இடத்திலே ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் சில இடங்களிலே ஜனங்களுக்கு தாகத்தை தீர்க்கிற தண்ணீரை வைத்திருக்கிறார். இப்பொழுது பரமபிதா தேவகுமாரன் அவருக்கு நிறைய களைப்பு, பல மணி நேரமாக அவர் தண்ணீர் எதுவும் குடிக்கல, அவருக்கு உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வெளியே போகிறது, களைப்பு. அவர் சிலுவையை தூக்கி கொண்டு வரும்போது மேலே இருந்து அடிக்கிற அந்த வெயில் அவர் மேல அதிகமாய் படுகிறது. இப்படி இதனால அவருக்கு தாகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சவங்க அங்க இருக்கிற ஒரு குச்சியில அந்த கடற்பாசியை எடுத்து மாட்டி அதை கொடுக்குறாங்களாமா. ஆனா ஆண்டவர் அதை வாங்க ஆண்டவர் மறுத்துட்டார். அதை ஆண்டவர் வாங்கி குடிக்கலாம் இல்லை. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவருடைய தாகம் தண்ணீரை குடிப்பதற்காக அல்ல. ஏற்கனவே சீடர்களுக்கு திருவிருந்து கொடுக்கும் போதே ஆண்டவர் சொன்னார், நான் இதற்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்ண மாட்டேன்னா, எனக்கு மேல கர்த்தர் வச்சிருக்கிற அது நிறைவேறுகிற அளவுக்கும் நான் புசித்து குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய தாகம் முதல்ல என்னன்னா, அங்கே நிற்கிற ஆத்துமாக்களை குறித்த தாகம் தான் அவருக்கு இருந்தது. ஆமேன். எல்லா தேவனுடைய மக்களுக்கும், ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் மேல ஒரு தாகம் கண்டிப்பா வேணும்.
ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமா தாகத்தை தாங்க. யாராவது உங்களுடைய தெருவில் ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களுடைய சரீரத்தை கிழிக்கும் போது உங்களை அறியாமலே கண்ணீர் வரணும். நீங்க அவர்களுக்காக அழணும். நீங்க விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்காக திறப்பில் நிற்கணும். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக திறப்பில் நிற்கணும். உங்களை அறியாமலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு ஜபத்தை அவர்களுக்காக ஏறெடுக்கணும். அதுதான் ஆத்துமாக்கள் மேல இருக்கிற தாகம். ஆனா இன்றைக்கு இந்த ஆத்துமா தாகம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்குது. ஆத்துமாக்கள் மேல நிறைய பேருக்கு தாகம் இல்லை. அவங்க சிலர் நிறைய பேர் தற்பிரியராய் மாறிவிட்டார்கள். ஆனா அப்படி இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே. நான் நம்புறேன், நீங்க மட்டும் தாகம் உள்ளவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் நீங்க ஒரு நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாய் மாறுவீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? 2002 வருஷம் இதே ராமநாதபுரத்திலிருந்து இந்த நல்லாம்பாளையம் வருகிற வழியில இருக்கிற எல்லா கோயில்களையும் கரங்களை நீட்டி அப்படியே அந்த ஜனங்களுடைய அறியாமையை பார்த்து அப்படியே அழுது ஜோம் பண்ணி பஸ்ல இருக்கும் போதெல்லாம் கண்ணீர் விட்டு இந்த ஊழியத்திற்காக வரும்போது அப்படியே அழுதுட்டே வருவேன். நல்லாம்பாளையத்தில் தான் வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஊழியத்திற்காக வருவேன். அப்போ அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியும் பாருங்களேன். ஒரு பக்கத்தில் சண்டை போடுறது, ஒரு பக்கத்தில் பிராண்டி ஷாப்பு நிறைஞ்சு வழிகிறது, ஒரு பக்கத்தில் ஜனங்கள் கண்டிருந்தும் காணாமல் அப்படி அந்த மாதிரி ஆராதிக்கிறது. ஒவ்வொரு இடத்துக்கு முன்னாடி வரும்போது பிராண்டி ஷாப்பை பார்க்கும்போது, ஆண்டவரே இதுக்கு நேராக ஓடி போகிறவங்க திருச்சபைக்கு வரமாட்டாங்களா? ஆனால் நான் நம்புகிறேன், 2002 வருஷம் நான் ஆத்துமாக்களுக்காக கதறினேன். ஆனால் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் இன்றைக்கு என்னை ஊழியக்காரனாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பட்டணத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு நான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவன் எல்லாம் கிடையாது. ஆனால் நான் நம்புறேன், அன்னைக்கு அந்த ஆத்துமாக்களுக்காக அழுததுனால கர்த்தரே பரலோகத்தின் தேவன் என் அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார், படுத்தினார். நான் நம்புறேன், எந்த இடத்துல ஆத்துமாக்களுக்காக நீங்கள் அழுகிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார், உங்களை தலைவனாய் கர்த்தர் வைப்பார். நீங்கள் அழுதது ஆத்துமாவுக்காக, ஆனா கர்த்தர் உங்களை அந்த இடத்துல தலைவனாய் தலைவியாய் கர்த்தர் வைப்பார். ஸோ எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும், என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகணும், என் கண்களெல்லாம் கண்ணீர் ஊற்றாகணும். ஆமேன்னு சொல்லுவோம். எரேமியா அப்படிதான் சொல்றாரு, என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகட்டும், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும். அப்பொழுது என்னுடைய அழிந்து போகிற பட்டணத்திற்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஜெபிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஆத்துமா தாகம் வரணும். சின்ன பிள்ளைகளுக்கு ஆத்துமா தாகம் வரணும். ஆத்துமா தாகம் எடுக்கிறவங்க கையில கர்த்தர் பெருசா நம்புவார். ஆமேன். எல்லாரும் கையை உயர்த்தி கேட்கலாம், ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு ஆத்துமா தாகம் வேண்டும். சிலுவையிலே அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் அவ்வளவு பாடுகள் மத்தியிலையும், ஓ ஆமேன், அவர் அவ்வளவு வலியின் மத்தியிலையும் என் தேவனாகிய கர்த்தர் தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். என் தாகத்தை யார் தீர்க்க போகிறார்? எனக்கு யார் தண்ணீர் கொடுக்க போகிறார்கள்? ஏசாயாவை போல கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இதோ அடியே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமா தாகத்தை, என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமா தாகத்தை தாரும். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோ. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். கழுதை கூட தன் எஜமானனை அறி, இந்த தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட தன் எஜமானனை அறியும், என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. ஐயோ அழியும் என் ஜனங்களுக்கா,
என் ஜனங்களுக்கா நான் திறப்பிலே நீர் கணும். கரங்களை மேல தட்டி என் தலையெல்லாம் கண்ணீராகணும். கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். என் தலையெல்லாம் கண்ணீராகணும். என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலையும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆத்துமா தாகம். ஆமேன். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட எப்படி இருக்கணும்னா ஒரு ஆத்துமா மேலே ஒரு தாகம். தகப்பனும் தாயும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தணும் அப்படின்னு சொன்னால் ஆத்துமா மேலே ஒரு தாகம் உள்ளவர்களாக நீங்கள் வளர்த்த வேண்டும். சின்ன வயசுலேயே அதை சொல்லி கொடுக்கணும். நீ இந்த மாதிரி கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுப்பா. உங்கள் கிளாஸ்லேயே பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுப்பா. அவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொன்னியா, ஒரு பைபிள் கொண்டு போய் கொடுத்தியா. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவர்களுக்குள்ள எதை விதைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆத்தும தாகத்தை விதைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இது நம்பர் முதலாவதாக ஃபஸ்ட்டு வார்த்தை மன்னிப்பு, இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு, மூன்றாவது வார்த்தை ஃபஸ்ட்டே பிரசங்கம் பண்ணினேன் பொறுப்பு. அப்படின்னா அதோ உன் தாய், இதோ உன் மகன். மூன்றாவது வார்த்தை வந்து பொறுப்பு. அந்த தன்னுடைய பொறுப்பை ஆண்டவர் வந்து நிறைவேற்ற ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணல அந்த பொறுப்பை, தன்னுடைய தாயையும் தகப்பனையும் நேச. மூணாவது வார்த்தை பொறுப்பு, நான்காவது வார்த்தை உறவு, ஐந்தாவது வார்த்தை தாகம் அப்படின்னா தகிப்பு. ஆறாவது நெக்ஸ்ட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் 30வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, ஆமேன். ஆண்டவர் ஆறாவதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. ஆமேன் சொல்லுங்கள். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது என்று சொன்னார். நான் நம்புகிறேன் சிலுவையிலே ஆண்டவர் அவ்வளவு பாடுபட்டது, அவ்வளவு துக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்காக எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அப்படியே ஃபினிஷ் பண்ணார், முடிச்சார். அதை யாருமே செய்ய முடியாது, நம்மளால அதை பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்காக அவருடைய இரத்தத்தையே சிந்தி அவருடைய உயிரையே கொடுத்து பிசாசுக்கு நம்ம மேலே இருந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவர் முடித்தார். ஆமேன் சொல்லுங்கள். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன். எல்லாம் முடிந்தது. நீ சத்துருவோட போராடின அந்த போராட்டத்தை ஆண்டவர் முடிய பண்ணுகிறார். உன் உபத்திரவ காலத்தை ஆண்டவர் முடிய பண்ண போகிறார். உன் நஷ்டங்களை ஆண்டவர் முடிய பண்ண போகிறார். உன்னுடைய வருமான குறைவுகளை ஆண்டவர் முடிய பண்ண போகிறார். உன்னுடைய வறுமையை ஆண்டவர் முடிய பண்ண போகிறார். நான் நம்புறேன் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர் தோற்று போகல. நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் ஓட்டத்தை ஃபினிஷ் பண்ணி தன்னுடைய கையில அப்படியே தன்னுடைய அவார்டை கையில எடுத்து அதை அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கையில கர்த்தர் கொடுத்தாரு. எப்பா நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்ப்பா, உனக்காக யாவையும் நான் செய்து முடிச்சிட்டேன். உன் மேலே இருந்த ஆக்கினையை என் மேலே நான் ஏற்றுக்கொண்டேன். உன் மேலே இருக்கிற தண்டனையை நான் என் மேலே ஏற்றுக்கொண்டேன். உன் மேலே இருந்த மரணத்தை என் மேலே நான் ஏற்றுக்கொண்டேன். உன் மேலே இருந்த சமாதான குறைவை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் மேலே இருந்த வறுமையை நான் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சிலுவையிலே தொங்கினார். ஆமேன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் நம் நிமித்தமாக என்ன ஆனாராமா? தரித்திரர் ஆனார். ஆமேன். உங்களுடைய தரித்திரத்தை கர்த்தர் சிலுவையில முடிச்சிட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சிலுவை உன்னுடைய தரித்திரத்தை முடித்தது. உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி கர்த்தர் உனக்காக அவர் தரித்திரர் ஆனார். தரித்திரர் ஆனார். அவர் ஏன் தரித்திரரா இருக்கணும்? ஏன் அவருக்கு ட்ரெஸ் போட முடியாதா? அவருடைய மரணம் ஒரு பெரிய விசேஷமானதா நடக்கக்கூடாதா?
அவர் அந்த கேடு அடைந்தார். அவருடைய வஸ்திரத்தை வேதம் சொல்லுகிறது சீட்டு போட்டாங்களாமா, அதையும் விட்டு வைக்கல. அவங்க அவருடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள். அவருடைய வஸ்திரத்தெல்லாம் எடுத்து அவரை நிர்வாணியாய் அவரை மாற்றி அரை நிர்வாணியாய் மாற்றி நிற்க வைத்தார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்கும்போது, சிலுவையில் பார்க்கும்போது அவர் நல்லா இல்லை, அவர் எப்படி இருந்தாராமா, எல்லாருடைய கண்ணுக்கும் ரொம்ப அசிங்கமானவரை மாதிரி இருந்தாராமா. ஆனால் நமக்கு இன்னைக்கு அது அழகா தெரியுது. நம்ம சிலுவை அசிங்கமா பார்க்கவே இல்லை, நம்ம சிலுவை அழகாத்தான் பார்க்குறோம். இயேசு அந்த சிலுவையில் நிற்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் சித்தரிச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அழகு இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். அது நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஆனால் உலகத்தில் வேதம் நமக்கு சொல்லும்போது அவர் அந்த கேடு அடைந்து எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு அசிங்கமான ஒரு தோற்றமாய் அவர் இருந்தார். இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்மை வாழ வைக்கும்படியாக. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் முடிந்தது. உங்களுடைய போராட்டம் முடிந்துச்சுன்னு சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அதை விசுவாசிங்க. உங்களுடைய வியாதி முடிஞ்சிருச்சு. ஏன்னா கர்த்தருடைய சிலுவையினுடைய ரத்தம் சகல வியாதிகளையும் அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அவருடைய தழும்புகளால் சுகமானோம். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குல்ல. அவருடைய தழும்புகளால், அவருடைய காயங்களால் சுகமானோன்னு இல்லை, அவருடைய தழும்புகளால் சுகமானோம். ஆமேன். அவர் காயப்பட்டதுக்கு பிறகும் அவருக்கு என்ன இருந்திருக்கு? அப்போ தழும்பு இருந்திருக்கு. அந்த தழும்புலேயே நமக்கு என்ன வருமாமா? சுகம் வரும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் அந்த கடைசியாக 6வது வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அவ்வளோதான். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வச்சார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் குற்ற மனசாட்சியில் அலைய வேண்டியதில்லை, பயத்தோடு நீங்கள் அலைய வேண்டியதில்லை. நீங்கள் இன்னையிலேருந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்காக தான் சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கல்ல ஆண்டவரே, இனி நான் என்ன பண்ணணும்னா ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்ளணும். அதான் நம்ம பாடணும், என்னை வாழ வைக்க நீர் என்ன பண்ணீர்னா சிலுவையிலேயே தொங்குறீர், எனக்காக பாதிக்கப்பட்டீர், என் இயேசு எத்தனை நல்லவர். ஆமென். அந்த வரிகளை பாடி அந்த கடைசியாக அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், என்னையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. பாடுவோம் கரங்களை மேல தட்டி, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. ஹalleluya. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. ஆமென். எல்லாம் முடிந்தது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது அவருடைய சரீரத்தில் 5480 காயங்கள் இருந்துச்சாம். 5480 காயங்கள் அவருடைய உடம்புல இருந்தது. ஸோ நான் நம்புகிறேன் அவருடைய உடம்புல காயம் இல்லாத இடமே இல்லாமல் இருக்கிற அளவு காயப்பட்டிருக்கார். அப்புறம் அவருடைய முதுகில் மட்டும் 150 காயங்கள் இருந்திருக்காம. அதான் உழுகிறவனுடைய நிலத்தை போல. அந்த அந்த நாட்களில் இந்த ரோமர்கள் தான் அவரை அடித்தார்கள். பொதுவாக யூதர்கள் அவங்க ஒரு சாட்டை வச்சுருப்பாங்க. அவங்க ஒன்று குறைய 39 அப்படின்பாங்க. 39 தடவை அடிப்பாங்க. ஒரு தப்பு பண்ண ஒரு தண்டனை கைதியை 39 தடவை
சாட்டையினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 13 டைம் தான் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. 13 டைம். இந்த 13னா என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்கள் வந்து 39 டைமு ஒரே சாட்டையில் அடிப்பாங்க. ஆனால் ரோமர்களுடைய அந்த சாட்டையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சாட்டை இருக்கும், அந்த சாட்டையிலிருந்து கிளை 3 கிளை இருக்கும். தனியாக 3 அந்த 3 ஒயர் போகும். அதில் ஒவ்வொன்றிலையும் வந்து சில நேரத்தில் வந்து இரும்பு இல்லைன்னா வந்து சில மிருகங்களுடைய பல்லு இது எல்லாத்தையுமே தொங்க விட்டுருப்பாங்களாமா. அவருடைய முதுகில் ஒரு டைம் அவங்க அடிக்கும்போது 3 அடி விழுமாமா. அதுவும் அவங்க சில டைம் அடித்து அதை மேலே இழுக்கும்போது அப்படியே அந்த சதை அப்படியே பிச்சுட்டு வந்துடுமாமா. ஸோ என்னுடைய ஆண்டவருக்கு வந்து முதுகில் மட்டும் பார்த்தீங்கன்னா 150 காயங்கள் பட்டிருக்கார் அவர். அப்போ இது எல்லாம் யாருக்காக அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், நம்ம மேலே ஆண்டவர் வச்ச அன்பு தாங்க அதுக்கு காரணம். இன்னும் அவருடைய தலையில் மட்டும் 17 துளைகள் இருந்துச்சாம். 17 துளைகள் அவருடைய தலை. அப்படின்னா அந்த முள்முடி வச்சாங்கல்ல, அந்த முள்முடியை வச்சு அந்த குச்சியை வச்சு ஓங்கி அடித்ததுனால 17 இடத்துல வந்து அந்த முள் வந்து உள்ள தொலை போட்டுட்டு போயிச்சாம். அப்போ வந்து சிலுவை தண்டனை அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையானது. கடந்த நாட்களில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த அந்த சிலுவை தண்டனை கொடுக்குற அந்த இடத்துல வந்து தேடும்போது அவங்க கையில் சில அந்த எலும்பு துண்டுகள் மண்டை ஓடுகள் இருந்துச்சாமா. அப்போ அந்த மண்டையோட பார்த்தீங்கன்னா அந்த மண்டை ஓட்டுக்குள்ள ஓட்டை இருந்துச்சாமா. அப்போது அந்த எலும்பு அவங்கள அடித்த ஆணிகள் வந்து எலும்பை ஓட்டை போட்டுட்டு உள்ளே போயிருக்குது, ஜீவனோட வச்சிருச்சு. அப்போ நம்முடைய ஆண்டவரை வந்து எவ்வளவு சித்திரவதை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு சித்திரவதை. அவரை வந்து கூட்டிட்டு போகும்போது 350 கால்நடை சேவர்களும் 50 குதிரை வீரர்களும் வந்து அவரை வந்து ஒரு பாவியை, ஒரு துரோகியை, ஒரு தேச துரோகியை கூட்டிட்டு போறது மாதிரி, தண்டனை கைதியை கூட்டிட்டு போன மாதிரி அப்படி 350 பேர் நடந்தும் 50 பேரும் வந்து குதிரையிலையும் அப்படியே அவரை கூட்டிட்டு போனாங்களாமா. ஸோ இத்தனை பாடுகளும் யாருக்காக அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் நமக்காகவே ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். அதான் சொல்கிறாரு, அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன ஆனோம் அப்படின்னா. அப்போ தான் அந்த சிலுவையில் இவ்வளவு வலியையும் அனுபவித்து கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நான் நம்புகிறேன் இந்த செய்தியில் எந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுமோ இந்த வார்த்தை கண்டிப்பாக நடக்கணுங்க உங்களுக்கு. நான் நம்புகிறேன் அவருடைய சிலுவை எல்லாத்தையும் முடிச்சிடணும் உங்களுக்கு. இந்த குட் ஃப்ரைடே தான் உங்களுடைய கஷ்டத்தினுடைய கடைசி நாளாக மாறணும். உங்களுடைய வறுமையினுடைய கடைசி நாள் இதாக மாறணும். உங்கள் வியாதியினுடைய கடைசி நாள் இதாக தான் மாறணும். நீங்கள் மற்றவங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு நின்னது இதுதான் கடைசியாய் மாறணும். நான் நம்புகிறேன் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த அந்த கர்த்தர் இன்றைக்கு நமக்காக அதை செய்து முடிப்பாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 17 மணி நேரம் வந்து தண்ணீரே இல்லாமல் ஆண்டவர் வந்து கஷ்டப்பட்டிருக்கிறாரு. 17 மணி நேரம் அவ்வளோ வெயிலில், அவ்வளோ கஷ்டத்துலையும். கிட்டத்தட்ட நம்ம வந்து சில மூவியில் பார்க்கும்போது ஒரே ஒரு டைம் ஆண்டவர் வந்து தடுமாறி விழுறது மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் ஒரு டைம் இல்லை, 3 டைம் தடுமாறி விழுந்திருக்கிறாரு. அந்த சிலுவை வைத்து அதை சுமக்க முடியாமல் 3 டைம் வந்து அவர் வந்து தடுமாறி விழுந்ததாக சொல்லுகிறாங்க. இந்த சிலுவையை வந்து ரொம்ப நாள் இருந்து சாகணும் அப்படின்னு தான் இந்த சிலுவை மரணம் கொடுக்க. அதனால தான் அவரை வந்து அந்த பெரிய காரில் வரும்போது அந்த சேவகன் குத்துவான்ல, குத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரத்தமும் தண்ணீரும் வரும்ல. அப்போ அவர் இறந்து போனதை பார்த்துட்டு அவன் ஆச்சரியப்பட்டானாமா, இவ்வளவு சீக்கிரமா அவர் இறந்து போவார்னு. சிலுவை தண்டனை கைதிகள் வந்து அவ்வளோ சீக்கிரமா இறந்தே போக மாட்டாங்களாமா. இஞ்சிஞ்சா அப்படியே நிமிஷமா சாவாங்களாமா. இன்னும் அந்த அந்த அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த ரத்த வாடைக்கு கழுகுகள் வந்து சாகிறதுக்கு முன்னாடியே அப்படி நின்றுட்டு இருக்குமாமா. இவங்க 2 பேருடைய இவங்க கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற அந்த மூவி இருக்குல்ல, அதை பார்க்கும்போது தெரியும். ஒரு கள்ளனுடைய அந்த கண்ணை வந்து கழுகு அப்படியே கொத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். அது வந்து உண்மையிலே வந்து சிலுவை மரணத்தில் வந்து அவங்கள அடிக்கப்படும் போது அந்த அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அந்த ரத்த வாடைக்கு அந்த ஏரியாவில் பெரிய பெரிய கழுகுகள் வந்து அந்த சிலுவைக்கு முன்னாடி நின்று அவங்களுடைய உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி எடுக்குமாமா. அது
அவ்வளவு ஒரு 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 மோசமான ஒரு சூழ்நிலையிலே என் ஆண்டவர் அவர் அதை தெரிந்து கொண்டார். இது எல்லாம் நான் சொல்றேன், உலகத்தானுக்கு இது சொன்னா யாருக்குமே புரியாது. நான் சொல்றேன், யார் இப்படி மரிச்சிருக்கா? அவங்க புராணத்துல யார் மரிச்சிருக்கா? அவங்களுடைய வேத அத்தியாயங்களை யார் மரிச்சிருக்கா? அவங்க வேதமே என்ன சொல்லுது அப்படின்னா, பெரும் காயங்களை ஏற்ற என் கர்த்தர் தான் கல்வாரி சிலுவையில மரித்திருக்கிறார் என்று அவங்களுடைய வேதமே சொல்லுது. நம்முடைய இயேசு வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் இல்லைங்க, இந்த உலகத்துக்கு முழு உலகத்திற்கும் நம்முடைய கர்த்தர், அவர்தான் கடவுள், அவர்தான் தெய்வம். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்தான் 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 அவர்தான். ஆமென், ஹல்லேலூயா. அதான் அவருடைய சிலுவையில மேலே வந்து INRI அப்படின்ற அந்த முத்திரையை போடும்போது அந்த முத்திரையை வைக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க. பொதுவாக அப்படிப்பட்ட ஒரு முத்திரையை வைக்க மாட்டாங்களாமா. அந்த சிலுவைக்கு மேலே அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பை சொல்லி இவன் கள்ளன், இவன் திருடன் அப்படின்னு தான் வைப்பாங்களாமா. ஆனால் இவருக்கு வந்து அந்த INRI அப்படின்ற அந்த வேர்டு வந்து அதான் நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. அதை எடுக்கிறதுக்காக ஃபைட் பண்ணும்போது அந்த ராஜா என்ன சொன்னாராமா, எழுதுனதே. அந்த கடைசி மூமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இயேசு மரிச்ச உடனே அந்த ரத்தத்தையும் அந்த தண்ணீரையும் பார்த்த அந்த சேவகன் முழங்கால் படிட்டு என்ன சொல்றாருன்னா, இவர் மெய்யாகவே தேவகுமாரன், மெய்யாகவே அவன் தான் அடிச்சான், அவன் தான் கூட நின்று எல்லாம் பார்த்தான். ஆனா ஐயோ, அவனை பார்த்தோன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப நான் நம்புறேன், நம்முடைய இயேசு இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அதனால இந்த இயேசுவை எங்கேயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது சிஸ்டர், பிரதர், எங்கேயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. சாகிற வரைக்கும் இவருக்காக வாழணும். அவர் அவ்வளவு பாடுபட்டிருப்பாரே, ஆனால் அவருக்காக அவமானத்தை படுறதுக்கு நமக்கு ஏன்? அவருக்காக நிந்தை நம்ம படக்கூடாதா? அவருக்காக கஷ்டப்படக்கூடாதா? நான் நம்புறேன், எனக்காக என் இயேசு மரித்தார், அவருக்காக எவ்வளவு பெரிய பாடுகளையும் அனுபவிக்கிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நம்ம ஒரு சின்ன சின்ன பாடுகளுக்கு, சின்ன சின்ன கஷ்டத்துக்கு நம்ம அவ்வளோ வருத்தப்படுறோம். ஆனா இயேசு அவர் பட்ட பாடு ரொம்ப பெருசு. ஸோ நம்பர் 1, முதலாவது ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா மன்னிப்பு, இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு, மூன்றாவது வார்த்தை பொறுப்பு, நான்காவது வார்த்தை உறவு, ஐந்தாவது வார்த்தை தகிப்பு, ஆறாவது வார்த்தை முடிப்பு, ஏழாவது வார்த்தை ஒப்புவிப்பு. அதான் நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய ஆவியை என்ன பண்ணாராமா, அப்படியே ஒப்பு கொடுத்தார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்னா கர்த்தர் சமூகத்திலேயே தாழ்த்தி, ஆமேன், என் வாழ்க்கையை யாருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் உயிர் வேற யாருக்கும் கிடையாது, உமக்குத்தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. நான் உம்மோட தான் மரிப்பேன், நான் உமக்காக தான் மரிப்பேன் ஆண்டவரே. நான் இந்த உலகத்தில் இருந்து கண்ணை மூடும்போது உங்கள் சமூகத்தில் கண்ணை திறப்பேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களுடைய கடைசி நிமிஷம், இந்த ஓட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இந்த ஓட்டத்தை நம்ம நிறைய பேர் துவங்கிட்டோம். ஆனால் நீங்கள் எப்படி முடிக்கணும்னா, கிறிஸ்துவுக்குள்ளேயே ஆரம்பித்த நீங்கள் எப்படி முடிக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ளேயே முடிக்கணும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளே. ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ளே முடிக்கணும். வேற எதுவுமே உங்களை தடை பண்ணவே கூடாது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி, இங்கே கண்ணை மூடும்போது சொர்க்கத்தில் நீங்கள் கண்ணை திறக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உறவை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்வார். ஹல்லேலூயா. சரி, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை. எனக்காக அவர் எவ்வளோ பாடுபட்டார். நான் அவருக்காக வாழுவேன், நான் அவருக்காக ஓடுவேன். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவரே, எனக்காக நீ பட்ட பாடுகளுக்காக உமக்கு நன்றி, எனக்காக நீங்கள் சுமந்த சிலுவைக்காக உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, எனக்காக நீர் பட்ட அவமானத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவை பார்த்து, நன்றி ஆண்டவரே, இது இத்தனையும் எனக்காக அல்லவோ, இது எத்தனையும் எனக்காக அல்லவோ, இவ்வளோ நீர் செஞ்சோம். உமக்கு விரோதமாய் நான் தவறு செய்த போது ஆண்டவரே, நீர் என்னை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் என்னை கைவிடவே இல்லையே ஆண்டவரே, நீர் எனக்காக செய்தீரே ஆண்டவரே, அப்பா என்னை மன்னித்தீரே ஆண்டவரே. நான் மன்னியும் என்று சொன்னேன், ஆனால் நீர்
நான் மறந்தேன் என்று நீ சொன்னீரே ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சிலுவைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக அல்லவோ இத்தனையும், யாருக்காக? எனக்காக அல்லவோ, எனக்காக அல்லவோ, எனக்காக அல்லவோ, எனக்காக அல்லவோ. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே இத்தனையும் எனக்காக அல்லவோ. ஹalleluya. என்னுடைய ஜீவனே நீர்தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீர்தான் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே உமக்காக வாழ்வதற்கு தீர்மானம் எடுத்தனா உமக்காகவே நான் மரிப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உமக்காக நான் வாழுவேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறேன். கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, முழு இருதயத்தோடு. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் அப்பா. உம்மை நேசிக்கிறேன். என் பாவங்கள் பாராமல் முகத்தை மறைத்தீரே, மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. பாவங்கள் பாராமல் முகத்தை மறைத்தீரே, மீறுதல் எண்ணாமல் கிருபை. மன்னியோம் என்றேனே, மறந்தேன் என்றீரே. கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், உம்மை நேசிக்கிறேன் சொல்லுவோம் அப்பா. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். தகப்பன் நீரே, என் தாயும் நீரே, என் நண்பன் நீரே. திரும்ப திரும்ப சொல்லுவோம், உம்மை நேசிக்கிறேன் ஏசப்பா. உம்மை நேசிக்கிறேன். ஹalleluya. ஆமென். மாதத்திற்கு ஒரு விசையாவது நீங்கள் போய் தனியாக போய் உட்கார்ந்து திருவிருந்து அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பாடுகளை நினைவு கூறணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய பாடுகளை நீங்கள் நினைவு கூறுவதற்காக. அப்போ அவர் நமக்காக பட்ட பாடுகளை நம்ம என்ன பண்ணணும்னா நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். அவருடைய பாடு மரணத்தை நீங்க நினைச்சு பார்த்தீங்கனாலே உங்களை அறியாமலே என்ன வந்துரும்னா ஆண்டவர் மேல ஒரு பெரிய அன்பு வந்துடும் உங்களுக்கு. ஆமென் சொல்லுவோம். அதனால மாதத்திற்கு ஒரு விசையாவது அவருடைய கல்வாரி காட்சியினால நீங்கள் திருப்தி ஆகுங்க. அவருடைய சிலுவைக்கு கீழே போய் உட்காருங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். அவருடைய சிலுவை காட்சிகளை நீங்கள் நினைக்கும் போது உங்க பாடுகள் உங்களுக்கு பெருசா தெரியவே தெரியாது. ஆமென் சொல்லுவோம். இன்னும் ஆனா நம்முடைய ஆண்டவர் வெறும் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா. அவருடைய சிலுவை எல்லாருக்குமே ஒருவேளை அங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த சிலுவையில் இதற்கு முன்பாக மரித்த எல்லாருக்கும் அது ஒரு வெற்றியின் சின்னமா இல்லாவிட்டாலும் இது எத்தனையோ பேர் அதில் மரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சிலுவைக்கு அதுக்கு முன்னாடி இந்த மரியாதையே இல்லை.
ஆனால் இயேசு அந்த சிலுவையில் மரித்ததுனால தான் இன்றைக்கி சிலுவை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒன்றாயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளையே, இயேசுன்ற ஒரே ஒருத்தர் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்தாருன்னா நீங்கள் எல்லாராலும் கொண்டாடப்படுகிற ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஜெயிக்கிறதுக்கும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இயேசு ஜெயிக்க பண்ணுறதற்கும் தாளந்து ஜெயிக்க பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது பெரிய ஜெயம். ஆமென். ஹலே. அவருடைய காட்சியெல்லாம் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து இவ்வளோ பாடு எனக்காக பட்டீங்க ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நீ என்ன செய்ய போறீங்க? நீ என்ன செய்ய போறீங்க? நீ என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் இவ்வளோ உங்களுக்காக செஞ்சாரே, நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏதாவது ஒன்று. நான் நம்புறேன், ஒருவேளை எதுவுமே செய்யாட்டா கூட, ஹோலியா வாழ்ந்தா கூட அவருக்கு நீ கொடுக்குற பெரிய பரிசு, பரிசுத்தமா வாழ்ந்தா கூட அது கூட ஆண்டவருக்கு நீங்க கொடுக்குற பெரிய பரிசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு முழுவதும் நீங்க அதிகமாய் ஆண்டவரை தியானிக்கிறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென் சொல்லுங்கள். ஒரு விஷயம் கூட மனப்பாடமாய் சொல்லுவோம். அந்த 7 வார்த்தைகள். 1 மன்னிப்பு, நம்பர் 2 ரெண்டாவது ரட்சிப்பு. அதான் ஃபர்ஸ்ட் மன்னிப்புன்னா நம்ம யார் மேலேயும் கசப்பு வச்சிடக்கூடாது. நம்பர் 2 ரெண்டாவது ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை, அதான் சிலுவையில் ஆண்டவருடைய வாழ்க்கை ஒரு மனுஷனை ரட்சிச்சுட்டு, ஸோ நம்முடைய வாழ்க்கை அநேகரை என்ன பண்ணணும்னா ரட்சிக்கணும். நம்பர் 3 மூணாவது பொறுப்பு. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஆண்டவர் இயேசுநாதர் தான். அதனால் மரியாள் அப்படியே விட்டுட்டுலாம் போகலை. மரியாளுடைய கேரக்டர் பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அவங்க அந்த குழந்தை என்னைக்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து அந்த குழந்தை அந்த 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 தேவகுமாரன் இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீக்கிற வரைக்கும் அவங்க மனசில் வேதனை அனுபவிச்சாங்க, அந்த நிமிஷம் வரைக்கும். அப்போ அது துக்கத்தை சுமந்து கொள்றதுக்குன்னே உண்டாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான். என்ன பாத்திரம்னா மரியாள் என்கிற பாத்திரம். அப்போ ஆண்டவர் அவளை அப்படியே விட்டுட்டு போகாம சீடனுடைய கையில் கொடுத்து, நீ பார்த்துக்கப்பா எங்கள் அம்மாவை. அப்போ நம்ம அந்த பொறுப்பு எல்லாருக்கும் நம்ம ஊதாரித்தனமாக தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம பொறுப்பில் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ நம்பர் 4 நான்காவதாக உறவு. அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு உள்ள உறவில் நம்ம எப்படி இருக்கணும்னா, அதான் ஆண்டவர் சிலுவையில் ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் இந்த 7 வார்த்தையின்படி கண்டிப்பாக நீங்கள் நடக்கணும், உங்கள் பொறுப்பை நிறைவேற்றணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் உங்களுடைய உறவில் நீங்கள் என்னவா இருக்கணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய உறவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஜெபிக்க, அதுக்கு மட்டும் 3 நேரம் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி ஜெபத்தையும் பைபிள் வாசிக்கிறதையும் எதற்காகவும் என்ன பண்ணிடாதீங்கன்னா விட்டுறாதீங்க. உங்களை எங்கே போனாலும் கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல? நீங்கள் ஜெபத்தையும் பைபிள் வாசிக்கிறதையும் மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் எங்கே போனாலும் திரும்பி வருவீங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு நல்லபடியாக தான் எல்லாம் நடக்கும். ஆண்டவர் எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போனாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 5 ஐந்தாவதாக தகிப்பு. அப்படின்னா தாகம். ஆண்டவருக்கு ஆத்துமாக்கள் மேலே என்ன இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் தாகமாக இருந்தார். ஸோ நம்பர் 6 ஆறாவதாக எல்லாம் முடிந்தது, ஃபினிஷ்டு. நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணாராமா, எல்லாம் முடிச்சிட்டாரு, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ நம்மவும் அப்படிதான். நம்ம கொடுத்துருக்குற ஓட்டத்தில் நீங்கள் வெறுங்கையாக போயிடக்கூடாது. நீ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதான் இந்த சாட்சியை சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். அதான் நம்ம மதுரையில் ஒரு தேவனுடைய மனுஷன் எப்போவுமே நைட் ஆனால் அவருக்கு படிக்கிற வேத பகுதியை நோட்டில் எழுதி வச்சு தூங்குற பழக்கம் அவருக்கு இருந்துச்சாம். அதான் ஒரு நாள் இரவு தூங்க போகும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எழுதி முடிச்சுட்டு பேனாவை வச்சுட்டு டயர்டாக இருக்குன்னு போய் படுத்துட்டாராமா. அடுத்த நாள் காலையில் பிள்ளைங்க பார்த்தா அப்படியே பெட்லேயே இறந்துட்டாராமா. அப்பா எழுதின கடைசி வார்த்தை என்ன அப்படின்னு வாட்சி பார்த்தா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் நம்புகிறேன் நம்ம எல்லாருடைய மரணம் எப்படி இருக்கணும்னா அப்படி தாங்க இருக்கணும். உங்கள் இருதயம் அங்கலாய்ப்பா மரணம் அடையவே கூடாது. என் பிள்ளை செட்டில் ஆகலைன்னு நீங்கள் சாகக்கூடாது. என் பிள்ளைய செட்டில் பண்ணிட்டேன், என் கையில் குழந்தைங்களை எல்லாம் நான் பார்த்துட்டேன், போதும் ஆண்டவரே, இனி உங்கள் ராஜ்யத்துக்கு நான் வர்றேன்னு சொல்லி
நீங்க சமாதானமா கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு தீர்க்க ஆயுசு, உங்களுக்கு தீர்க்க ஆயுசு, உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் தீர்க்க ஆயுசு. இந்த ஜெபத்தை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தீர்க்க ஆயுசு. ஆமென் சொல்லுங்க. நான் நன்மையை பார்க்க மாட்டேனோ, 4 தலைமுறைய துக்கத்தை பார்த்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நம்புறேன் உங்க ஓட்டம் வெற்றியா தான் முடியும். விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாப்பா, நடக்கணும் நடக்கணும் நடக்கணும். சத்தமா சத்தமா நீங்க நினைச்ச அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த பலன் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க அவமானப்பட்ட இடத்துல நிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுடைய உயிரை எடுத்துக்க மாட்டார்னு நான் நம்புறேன். ஓ ஹalleluya ஹalleluya. நீங்க சொல்லுவீங்க finished finished, நான் முடிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, நான் இனி உங்க சமூகத்துல வர்றேன். ஆமென். அப்படி சமாதானமாய் நீங்க போவீங்க. நீங்க இருக்கிற சிலருடைய மரணங்கள் கூட உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு கூட கர்த்தர் நடத்துவார். எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு அப்படி செஞ்சிருக்காருல்ல ஆண்டவர், அப்படி பண்ணுவாரு. ரொம்ப நீங்க சாகிறத முன்கூட்டியே கர்த்தர் சொல்லுவாரு. எங்க ஒரு நிறைய ஊழியக்காரங்க வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி அடுத்த வாரம் எல்லாரும் வந்துருங்க இந்த டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொன்னா, என்ன பாஸ்டர் திடீர்னு வர சொல்லலாம்னா அடுத்த வாரம் கரெக்டாக அதே டேட்டுக்கு அவர் மரணம் அடைந்திருப்பார். அப்போ முன்கூட்டியே கர்த்தர் சொல்லியிருப்பார். அப்போ நான் நம்புறேன் கர்த்தர் நீங்க ஆண்டவர் மேல ரொம்ப நேசமா இருந்தா உங்க மரண நாள் கூட உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 5, நம்பர் 7, 7ஆவதாக ஒப்புவிக்கிறேன். ஐ சரண்டர் ஆல். எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, எனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா எதுக்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஐ சரண்டர், எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. உங்க எல்லாருடைய இருதயத்தில் நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் ஒண்ணு மட்டும் இருக்கணும், என்னிலே ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் உம்முடையது. கைகளை அப்படியே மேல உயர்த்தி ஒரு 10 டைம் நன்றி 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 சொல்லுங்க. நன்றி. அழுது சொல்றவங்க அழுது நன்றி அப்பா, நன்றி அப்பா ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி. நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் சிலுவையை சுமந்ததற்காக நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு இந்த ஆராதனையை இவ்வளவு நேரம் நீர் எங்களுக்கு நடத்தி தந்ததற்காக உமக்கு கோடி நன்றி. மனசார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்கு இயற்கையெல்லாம் சாதகமாய் மாற்றி தந்ததற்காக நன்றி. இந்த சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் எங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அப்படியே இருக்கட்டும் சாமி. இயேசுவின் இரத்தத்தை அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் சுகம். உமக்காக கடைசி வரைக்கும் உண்மையாய் வாழணும். உங்களை யாரிடத்துலையும் நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது, உங்களை தூசிக்க கூடாது. ஏற்கனவே உங்களை சிலுவையில் அடைச்சு கஷ்டப்படுத்திட்டாங்க, ஆனா எங்க பாவத்து நிமித்தம் நாங்க திரும்பவும் உங்களை சிலுவையில் அடிச்சிடக்கூடாதுப்பா. பாவம் செய்யறவன் திரும்பவும் ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லப்பா. நாங்க உங்களை துக்கப்படுத்தக்கூடாது, உங்களை துக்கப்படுத்தக்கூடாதுப்பா. இந்த மாயமான இந்த உலகத்தில் உமக்கு ஒரு பெரிய சாட்சிகளா என் பிள்ளைங்க வாழணும். அவங்க குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று எல்லாத்துலயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளோட இருக்கட்டும் சாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனையோ பேர் கலக்கத்தோட இன்னைக்கு ஒரு சமாதானமும் இல்லாம நான் வந்திருக்கிறேன் பாஸ்டர். குடும்பத்துல ஒரு சமாதானம் கூட இல்லை, என் பிள்ளைய நினைச்சு ஒரு சமாதானம் கூட இல்லை, ரொம்ப துக்கத்தோட இருக்கிறேன். அப்படி யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் எல்லாரும் சிலுவை அவமான சின்னோன்னு பார்க்கும்போது, எல்லாரும் சிலுவையை பார்த்து பரிதாபப்படும் போது, இல்ல சிலுவை தோல்வியின் சின்னம் இல்ல வெற்றியின் சின்னம்னு சொல்லி நிரூபிச்ச கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஓ உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் உங்க பிள்ளைகளை பெரிய சாட்சியா நிறுத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த விசேஷித்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரும் அதுல கலந்து கொள்ள உதவி செய்யும். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம்
நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.